இது ஏர்போர்ட். இது ஏர்போர்ட். ஆறு அஞ்சு 11. இது என்ன அந்தமான் ஏர்போர்ட்டா? இல்ல இல்ல சார், சார், இது வந்து சென்னை சென்னை ஏர்போர்ட் சார். காலையில சென்னை சரி ஏர்போர்ட். சரி. ம் நாங்க போனவங்க இவ்வளவுதான், இத்தனை பேர் தான் போனோம். ம். அடுத்த போட்டோ மாத்துங்க அப்படியே. என்கிட்ட சொல்லவே இல்லை எப்படி மாத்தினா. இது மாலத்தி அப்படியே ஏர்லைன்ஸ் பேரு அதெல்லாம் சொல்லுங்க. இவங்க இண்டிகோ தான், என் இண்டிகோ என் தான். பக்கத்துல சுடிதார் உட்காந்துருக்கவங்க பேர் வனிதா. கோடம்பாக்கத்துல இருக்காங்க. நம்ம சாரோட ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இவங்க. நாராயணமூர்த்தி சாரோட ஃப்ரெண்டு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவரு. சார் பேர் சொல்லுங்க சார். ரவிச்சந்திரன் அவர். இவங்க வந்து சாரோட கோயம்புத்தூர் வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிறவங்க. அப்படியே அவங்களோட 2 பேரும். இவங்க வந்து விஜயலட்சுமி மேடம், இவங்க சிவபிரசாத். சாரு. இவருக்கு இவங்க வந்து என்னோட சம்மந்தி, எங்க மார்ட்டினோட ஒய்ஃபோட அம்மா அப்பா. இவங்க 2 பேரும். இவரு தனியா வந்திருந்தாரு. சார் இவர் பேர் சொல்லுங்க சார். இவர் வெங்கட்ரமணன் கோயம்புத்தூர்ல இருக்காரு. இவரும் கோயம்புத்தூர்ல இருக்காரு. இவரும் சாரோட ஃப்ரெண்டு. நாங்க இதான் போனது காலையில. இப்ப எடுத்தது காலையில. எங்களுக்கு அன்னைக்கு 11 o'clock ஃபிளைட்டு. நீங்க இண்டிகோ. நீங்க அப்படியே ரைட் ஏர் அனுப்புங்க மேடம், அடுத்த போட்டோ வந்து. மாலத்தி, இந்த கருப்பு வெள்ளையுமா பட்டையா போட்டிருக்காரு ஒரு சட்டை, அது யாருன்னு தெரியலையே. அது வெங்கட்ரமணன், என்னுடைய ஃப்ரெண்டு மேடம், கோயம்புத்தூர்ல. அவர் தனியா வந்தாருப்பா. அவர் மட்டும் இல்லப்பா, போட்டோல போட்டுருங்க. அட கடவுளே, நான் வேற. மேடம் அவரு மெட்ராஸ்ல இருக்காரு மேடம், அம்பத்தூர்ல இருக்காரு ஃப்ரெண்டு மேடம். இருக்கிறாரு என்னோட வீட்டுக்காரு, சீபன் ராஜா பேரு. தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோப்பா. இது வந்து இண்டிகோ பிளைட்டு. நாங்கதான். இது சாரு உள்ள. இதுக்கப்புறம் தனியா வச்சிருக்காரு. வேற போன்றல தெரியலையே, மூவ் ஆக மாட்டேங்குது. அப்ப பேக் போயிட்டீங்கன்னா அடுத்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. என் பையன் ஒரு சின்ன வேலை வச்சுட்டான், அதனால மேல. ஓ அப்படியா, சரி சரி சரி. ஏதோ ஓடிபி 2-3 போனை வச்சுக்கிட்டு ஓடிபி சொல்லிருக்கான். நீங்க சார் நீங்க just அந்த ஃபிளைட்டோட டைமிங் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கலாம் சார். 11 மணிக்கு மேடம் ஃபிளைட். காலையில 11 o'clock மேடம் அது ஃபிளைட், இண்டிகோ ஃபிளைட் எங்களுக்கு. வாட் would be the காஸ்ட் நீங்க புக் பண்ணும்போது அப்படி ஷேர் பண்ணிக்கங்க. சார் வர்ற வரைக்கும் ஜென்ரலா பேசுறது. அதாவது மேடம், அதாவது காலையில 11 மணிக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் 8:30க்கெல்லாம் அங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டோம். அப்புறம் ஒவ்வொருத்தராக போயிட்டு சரி அவர் சார்லாம் டிஃபன் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் டிஃபன் கொண்டு போயிருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டோம். அப்புறம் ஃப்ளைட் ஏறி நேராக அந்தமான் ஒரு 1 மணி 1:30 மணி போல. 1:30 மணிக்கு போயிடுச்சு அந்தமான். கரெக்டா 1:30 மணினா வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஓகே ரைட். ஸோ இதுல நம்ம வந்து ஃப்ளைட் வந்து நிறைய ஃப்ளைட் இருக்கு. ஆக்சுவலா காலையில ஃப்ளைட்டும் 7 மணிக்கு ஃப்ளைட்டும் இருக்கு. 7:30க்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. 7:30க்கு ஃப்ளைட்டு வந்து 9 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. 9:30க்கு போயிடும். நம்ம காலையிலேயே அங்க டூர் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்றது தான் பண்ணிடுவான். ஆனா நம்ம என்ன பிளான் பண்ணா, வந்தவங்க எல்லாருமே ஏஜ்டு பீப்புள், எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்கன்றதுனால விடிய காலில் 7 மணிக்கு ஃபிளைட்டுனா நம்ம அங்கே 5 மணிக்கெல்லாம் இருக்கணும். 5 மணிக்குனா 3 மணிக்கெல்லாம் எழுச்சிக்கணுன்றதுக்காக என்ன பிளான் பண்ணோம்னா, சரி ஏர்லி மார்னிங் ஃபிளைட் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு தான் 11 o'clock ஃபிளைட் போட்டோம். அந்த 11 o'clock ஃபிளைட்ல வந்து நமக்கு வசதியா இருந்தது. 11 o'clock ஃபிளைட் போகும்போது நம்ம கொஞ்சம் கன்வீனியன்ட்டா எழுந்துச்சு, நல்லா தூங்கி எழுந்துச்சு காலையில அங்கே போறதுக்கு ஒரு 8:30க்கு போனோம்னு நினைக்கிறேன். இல்ல சார்? ஆமாம், 8:30க்கு வந்துட்டோம். 8:30க்கு போனோம். 8:30க்கு போய் எல்லாருமே கேதர் ஆனோம். ஏர்போர்ட்ல எடுத்த போட்டோ. அந்த ஃபிளைட் எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது, நல்லாவும் இருந்தது. டைமுக்கு எடுத்தான் போச்சு. மத்தியானமும் ஃபிளைட் இருக்கு. ஆக்சுவலா மத்தியானம் வசதி இல்ல சார். இத எப்படியும் ஹோட்டல்ல எல்லாம் செக்இன் டைம் மத்தியானம் 12 or 2 வைப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இது வந்து நம்ம புக் பண்ணதுனால அவங்க அந்த டைமிங் எதுவும் பிக்ஸ் பண்ணல பெருசா. அதுதான் சார். அது நம்ம ஆக்சுவலா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் ரெஃபர் பண்ணாரு. ஓகே.
ரெஃபர் பண்ணதுனால அவரு வந்து அங்க ஹோட்டல் வச்சிருக்கிற வந்து அவரு வந்து அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவரை போல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரு, நல்ல போஸ்ட்ல இருக்கிறது, இது ரிட்டையர்ட் ஆனவர் தான். பட் அவரு வந்து அவங்க ஹோட்டல், சொந்த ஹோட்டலு, அதுல தான் அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்க டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப அழகா போனோம் நாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அது இதான் ஏர்போர்ட் போட்டோ தான் பாத்துட்டீங்க நீங்க எல்லாருமே பாத்துட்டீங்க. அடுத்தது வந்து ஏர்போர்ட்ல இருந்து நம்ம அடுத்தது வந்து பிளைட்ல அங்க போகும்போது, அந்தமான் போகும்போது, கிட்ட போகும்போது எனக்கு சார் தான் சொன்னாரு. ஆக்சுவலா அந்தமான் வந்து நம்ம இறங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வியூஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட டாக்டர் சொன்னதா சொன்னாரு. ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வியூ, நல்லா பிரமாதமா இருந்தது. அந்த வியூ வந்து நாங்க எடுத்தோம். சார் வந்து போட்டோ நிறைய எடுத்திருக்காரு. அதுல நம்ம எடுத்த போட்டோஸ் இது. மேல இருந்து பிளைட்ல அந்த நம்ம இது ஐலாண்ட்ஸ் நமக்கு தெரியுது. இந்த ஐலாண்ட்ஸோட இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க, அந்த ஒயிட் எல்லாம் நல்லா தெரியுது. அந்த ஒயிட் தான் அந்த சாண்டோட அழகு. அந்த ஓரத்துல இருக்கிற சாண்டோட அழகு, அந்த கடற்கரையில ஃபுல்லா அந்த சாண்டு, அந்த வெயில்ல அந்த கலர் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அந்த மேல இருந்து பாக்குறதுக்கு அந்த நிலப்பகுதி நடுவுல இருந்தாலும் சுத்தி இருக்கிற தண்ணி பாருங்க. இதுதான் நிலம். இங்க என்னோட மவுஸ் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கு. இது சுத்தி இருக்கிற இதெல்லாம் வந்து கடல் எங்க இருக்குன்னா, இதுல அங்க சாண்ட் எல்லாம் எங்க இருக்கோ அந்த சாண்டோட ஒயிட்னஸ் தான் ரொம்ப பிரமாதமா அழகா இருக்குது பாக்குறதுக்கு. நல்லா இருந்தது. இது வந்து ஐலாண்ட், இதெல்லாம் ஃபுல்லாவே ஐலாண்ட்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா. இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கின பிறகு அதனுடைய அழகு ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரிதான் 600 தீவுகள் இருக்குதுன்னு சொன்னாரு. லேண்டு நாங்க இறங்க இறங்க அந்த அந்த ஒவ்வொரு போட்டோ எடுத்ததுல சார் எடுத்ததுல அந்த இது வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நான் ஆக்சுவலா வந்து இறங்கும் போது ஒரு வீடியோ எடுத்தேன், 2-3 வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதுதான் பியூட்டி. ஆக்சுவலா அந்த டிராவல்ல வந்து இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து இவ்வளவு அழகா பார்க்க முடியும்னா பிளைட்ல போகும்போது அந்த அழகு ரசிக்கலாம். இது ஒரு வீடியோ எடுத்தேன், 2-3 வீடியோ இருக்குது. சாரு ஜன்னலோர உட்காந்தாரு, அவர் பக்கத்துல நான் உட்காந்தேன். சார் வந்து கேமரால, அவரோட எஸ்எல்ஆர் கேமரால போட்டோ எடுத்தாரு. இது நான் மொபைல்ல தான் எடுத்தேன். ஆக்சுவலா என்னோட கேமராவை நான் இங்க ஆன் பண்ணல. ரிட்டர்ன் வரும்போது என்னோட கேமரால நான் இன்னொரு அந்த சின்ன கேமரா ஒண்ணு, அதுல நான் பிரமாதமா எடுத்திருக்கேன். அந்த வீடியோ ஒண்ணு நல்லா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த வியூலாம் அதுதான் ரசிக்கிறது. அடுத்த வீடியோ கரெக்டா 2 மணி நேரம் டிராவலு. ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்தது எங்களுக்கு. ஒன்றும் அந்த இண்டிகோ ஃபிளைட்ல லெக் ரூம்லாம் ரொம்ப இடிக்கிற மாதிரிலாம் இல்லாத ரொம்ப அருமையா இருந்தது. ஃபிளைட் ஜேர்னி வி என்ஜாய்ட் ரியலி. இது ஒன்றும் பாருங்க, அந்த வெயிலுக்கு அந்த அந்த எவ்வளவு தனக்கு தெரியுது பாருங்க, அந்த மணலோட கலரு, அந்த 3 கலர்ஸ் தெரியுது. அந்த ஒயிட், லைட் ப்ளூவு, இன்னொரு டார்க் ப்ளூவு, ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த தீவு மட்டும் நடுவுல இருக்கு, அது சுத்தி இருக்கிற இடம் இருக்கு பாருங்க. இந்த தீவு நடுவுல இருக்கு, அந்த சுத்தி இருக்கிற இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. சுத்தி சுத்தி சின்ன சின்ன தீவுகள் அப்படியே நமக்கு தெரியுது. உங்களுக்கு சவுண்ட் ஏதோ கேட்கல? இல்ல 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 இல்ல. ஓகே ஓகே. இது கீழே கிட்ட இறங்கும் போது ஒரு வியூ எடுத்தேன். லேண்டிங்ல அழகா கொஞ்சம் எடுக்கலாம்னு எடுத்தேன். எல்லா வீட்டுக்கும் மேலயும் வந்து நம்ம அந்த இதுதான். ஷீட் போட்டிருக்காங்க. அது எல்லா வீட்லயும் ஷீட் போட்டிருக்காங்க. எதனால அப்படின்ட்டு நாங்க 2 பேரும் ஒரு நாள் ஈவினிங் லீசரா வெளியில நின்று அந்த ரெசார்ட் வெளியில பார்க்கும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. கம்பல்சரி போடுறாங்க. என்ன ரீசன்னா, அதுல பைப் கனெக்ட் பண்ணி அந்த மழை நீரை தான் வந்து ஒரு வருடத்துக்கு அவங்க சேகரிச்சு சேமிச்சுக்கிறாங்க. வச்சு குடிக்கிறதுக்கு மழை நீரை தான் யூஸ் பண்றாங்களா. பயன்படுத்துறாங்க. அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து லேப்ட வந்து ஃப்ரீயா விடாம மேல டெரஸ
மேல அந்த ஷீட் போட்டு கவர் பண்ணி கரெக்டா ஒரு டிராப் தண்ணி கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி அந்த பைப் லைன் கொடுத்து கரெக்டா கொண்டு வந்து டேங்க்ல ஃபில் பண்றாங்க. அது ஒரு ஹோட்டல்ல நாங்க கேட்டோம், உங்களுக்கு குடிக்கிற தண்ணி எப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க மழை நீரை தான் நாங்க சேகரிச்சு குடிக்கிறோம், எங்களுக்கு அதுதான் குடி தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க அதுக்கப்புறம் ரிவர் கிடையாதுங்க, ரிவர் எதுவும் கிடையாதுங்க. அதான் அது அது இருந்தது. அதுக்கப்புறம் அந்தமான் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே சின்ன ஏர்போர்ட் அது. சின்ன ஏர்போர்ட் தான் புதுசா கட்டியிருக்கான், வீரசங்கர் ஏர்போர்ட் போட்டு வச்சுட்டான். ஆக்சுவலா பழைய ஏர்போர்ட் ஒண்ணு இருந்தது, அது அது இல்லாத இவங்க தனியா ஒரு இப்ப அந்த ஏர்போர்ட்டை டெவலப் பண்றதுக்கு தனியா கட்டியிருக்காங்க. அந்த நல்லா இருந்தது, அந்த ஏர்போர்ட் நல்லா இருந்தது. ஒரே ரன்வே தான் அங்க, சிங்கிள் ரன்வே. ஆமா, ஒரு ரன்வே அவ்வளவு சின்ன இடத்துக்கு ஒன்று இருக்கு. இது அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃப்ரேம் எடுத்தோம் நாங்க, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏர்போர்ட்டோட வியூ இது மேல, அதாவது இது உள்ளுக்குள்ள இது ரிட்டர்ன் வரும்போது எடுத்த போட்டோ. ஆக்சுவலா அந்த வியூ ரொம்ப நல்லா வச்சிருந்தான். இது ரெண்டுமே ஏர்போர்ட்டோட ரிட்டர்ன் வியூ. இது இறங்கின உடனே பேகேஜுக்காக வெயிட் பண்ணாங்க, அந்த பேகேஜுக்காக இவங்க எல்லாம் எடுத்தாங்க. சாரு எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க, நாங்க இறங்கினப்ப எடுத்தது. இந்த இறங்கின உடனே பேகேஜுக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் எடுத்துட்டு போனோம். அதே இடத்துல நான் எடுத்த இடத்துல போட்டி போட்டு நான் எல்லாரும் மாத்தி மாத்தி எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது. ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட்டா இருந்தா நல்லா இருந்தது. இது ரிட்டர்ன் வரும்போது எடுத்த போட்டோ இது. இந்த ஏர்போர்ட்டை சுத்தி சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன் நான், சின்ன வீடியோ. அது இறங்கும் போதுதான், இது இறங்கும் போது பேகேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணப்ப புது ஏர்போர்ட் பல பல பலன் இருந்தது ஆக்சுவலா. ஓகே, அடுத்தது இறங்கின உடனே நாங்க ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போன பிறகு ஹோட்டல்ல, அந்த ஹோட்டலோட இது அங்க போன பிறகு நாங்க முதல்ல நீல் நீல் ஹோட்டல் தான் அது. ஆக்சுவலா நீல் ரிசார்ட்ஸ், அதான் அவரோட அந்த ப்ளூ ரிசார்ட் நீல் நினைக்கிறேன், ப்ளூ நீல். அதுவும் நீல் தான், நீல் ஐலாண்ட்ல நீல் ஹோட்டல். அங்க எடுத்த போட்டோ இது. ஆக்சுவலா இது மார்ட்டின் மாமியார் மாமனாரு. நாங்க ரெண்டு இந்த மரம், இந்த லுக் நல்லா இருக்கும், கேமராக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக அந்த இடத்துல நிறுத்தி எடுத்தேன் நான். ஆக்சுவலா இந்த ஹோட்டல் பின்னாடி நல்ல நல்ல ஒரு இதுதான். ஆக்சுவலா அந்த ரிசார்ட் நல்லா இருந்தது. அவங்க அவங்க மேல டைனிங், ஆக்சுவலா அவங்களோட டைனிங் பிளேஸ்ல இந்த இதெல்லாம் பிரமாதமா இது பண்ணியிருந்தாங்க. இங்க இருக்குது பாருங்க செடி, இந்த செடி தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். நாங்க என் தலைமையில ஒரு செடி இருக்கு, அழகான ரொம்ப அழகா சின்ன சின்னதா இருந்தது, அதை எடுத்தோம். பிரமாதமா டெக்கரேட் பண்ணியிருந்தான் உங்களோட டைனிங் மேல. இது 4வது ஃப்ளோர்ல இந்த செடி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அங்க இருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். வருது உயிர் இருக்குது, வருது. ஒரு 4 செடி எடுத்துன்னு வந்தோம் அந்த ஹோட்டல்ல இருந்து. நாங்க நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹனிமூன் கப்பல்ஸ்க்கு எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஏரியா தான், அந்த ஹோட்டல்ல தான் இது பண்ணிருந்தாங்க. இதுல குரூப்பா கூட ஒரு போட்டோ எடுத்தோம், அதை இருப்பாங்க குரூப்பா எடுத்த போட்டோ. அங்க உட்காந்து ஹோட்டல்ல தான் எடுத்தோம். லாஸ்ட் டே தான் எடுத்தது இந்த போட்டோ. வெளியில இது ஹோட்டலுக்கு நீல் ப்ளூ தான் அந்த ஹோட்டல் பேரு, நீல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் வெளியில அவுட்டர் சைடு. சார் அவரு தான் அந்த பக்கத்துல லெஃப்ட் செகண்ட்ல இருக்கவர் தான் அந்த இவர்தான் இந்த ஹோட்டல் ஓனரு. அவங்க பையன் இந்த பையன் இன்னொருத்த கூட இருந்தானே, அவன் தான் மேனேஜ் பண்றான் அதை. பின்னாடி இருக்கார் சார். பின்னாடி இருக்காரு, ஒரு தனியா இருக்கு அந்த போட்டோ. சோ இது ஹோட்டலோட வியூ. அடுத்தது அதுக்கு அடுத்தது நேரா ஜெயிலுக்கு தான். முதல்ல ஈவினிங் அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு ஜெயிலுக்கு தான் லஞ்ச் கொடுத்தாங்க. நல்ல லஞ்ச். ஆக்சுவலா பாத்து நார்மல் லஞ்ச் தான். ஒரு வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலா ரைஸ், ஒரு டால், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்பலாம் இதுவும் இல்ல, லஞ்ச் நார்மலா. அது கூட கிடைக்கல. நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தங்கச்சி இவங்க அம்மா எல்லாம் போறப்ப அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னாங்க, அது கிடைச்சது. அடுத்தது நம்ம ஜெயில் போட்டோ பார்த்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க.
அந்த அந்த போட்டோஸ் தான் செல்லுலார் இது. இது டோட்டலாவே வந்து ஜெயில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜெயில நாங்க உள்ள நுழைஞ்சோடனே அந்த கேமரா ஆக்சுவலா இதுல நான் காமிக்கிறேன். அந்த ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு கைடை என்கேஜ் பண்ணோம். ஒரு கைடை என்கேஜ் பண்ணா அதுல வந்து வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் கைடு தான் ரெக்கார்ட் பண்ணோம். அது என்கேஜ் பண்ணோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டோம்னா ஒரு இதுல சவுண்ட் ஷேர் பண்ணிருக்கேன். சில பேர் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் எக்ஸ்பிளைன் போராட்டம் பண்ணாங்க, 200 பேரையும் போராட்டம் பண்ணாங்க. அப்போ உடனே ரொம்ப சொல்லி பார்த்தாங்க, கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்கள வச்சு ஒரு 200 பேருக்காக முதல்ல ஜெயில் கட்டிட்டாங்க 1864. 1864 இந்த ஜெயில் கட்டுறதுக்கு முன்னாடி வைப்பர்னு சொல்லி ஒரு தீவு. இப்போ 2 வருஷமாக காமிக்கிறாங்கல்ல. நீங்கள் விருப்பப்பட்டு எதுவும் குரூப்பில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா பேக்கேஜ் பண்ணுவாங்க. பேக்கேஜில் ரோஸ் ஐலாண்டு, நார்த் பே, வைப்பர்னு சொல்லி தீவு காப்பாங்க. அதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு வேளை காமிச்சாங்க காப்பாங்க. அதுதான் முதல் தீவு, அது ஜெயில் இருந்தது. அங்கே தான் 200 பேர் தான் வச்சலாம் அங்கே. அப்புறம் பார்த்தாங்க நிறைய சுதந்திர போட்ட தியாகி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த 200 பேரை வச்சு அங்கே ஜெயில் கட்டினாங்க. 200 பேரை வச்சுருந்தாங்க. அதோட அதிக மாடலில் வச்சுட்டாங்க. 1864 கட்டின ஜெயில் 10ஆவது தொட்டு இந்த ஜெயிலை 1893 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1893 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1893 ஸ்டார்ட் பண்ணி 1906 கட்டி முடிச்சுட்டாங்க. 600-700 பேர் நம்ம சுதந்திர போட்ட தியாகி தான் இந்த சிறைச்சாலையை கட்டினாங்க. 700 பேர் வச்சு இந்த சலுவலை ஜெயிலை கட்டினவங்க மொத்தம் 693 ரூம்பு, 693 செல்லில் தான் இது சலுவலை ஜெயில் நேம் ஆனது. டோட்டலி சலுவலை ஜெயில்னு சொல்கிறது அதனால தான். பில்டிங் கட்டில எப்படி கட்டினாங்கன்னா மொத்தம் 7 பில்டிங் கட்டினாங்க. உள்ளே பார்த்துருப்பீங்க, மாடல் போட்டிருக்காங்க. அது 7 விங்ஸ், அதாவது சைக்கிள் விங் மாதிரி ஸ்டார்ட் அப்படின்னு நான் உள்ளே கொண்டு உங்களுக்கு காமிப்பேன். உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ 7 பில்டிங் எப்படி கட்டினாங்கன்னா யாரும் யாரோட பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பில்டிங் முன்னாடி இந்த பில்டிங் டோர் இந்த பக்கம். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் தொழிற்சாலைக்கு அங்கே கட்டிட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இங்கிட்டே வேலை செய்யறதுக்கு தனித்தனியாக தொழிற்சாலை கட்டி அங்கங்கே வேலை நடக்க அங்கங்கே வேலை போவாங்க. மொத்தம் 7 பில்டிங்கில் 698 ரூம்பு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் ஃபுல்லாக இது ஆஃபீஸாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நம்ம சுதந்திர போட்ட தியாகிகளோட ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. ஜெயிலரோட ஆஃபீஸர் இருந்தது. எல்லாம் நம்ம சுதந்திர போட்ட ரெக்கார்டெல்லாம் இங்கே தான் இங்கே வருவாங்க, இங்கே தான் என்ட்ரி பண்ணுவாங்க. இங்கே என்ட்ரி பண்ணோன்னே இந்த கேட்டில் எல்லா ரெக்கார்டும் வாங்கிடுவாங்க. எந்த ஊர், என்ன விவரம், என்ன கேஸ், என்ன செக்ஷன் எல்லாம் எழுதி வாங்கிட்டு மறுபடியும் இந்த கேட்டை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டாங்கன்னா இது தீ வச்சு விட்டுருவாங்க, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த பில்டிங்கை ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சுட்டாங்க அங்கே. இது வந்து 2004 இருந்து அணைய விளக்கு 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சுதந்திர போட்ட தியாகிகளுக்காக இது வந்து 2004 இருந்து எல்லாருக்கும் சேர்த்து இது வந்து அணைய விளக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்தியா முழுவதும் கேஸ் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கேஸ் நீங்களே சப்ளை பண்ணுங்க, இதோட ஹெச்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட்டுக்கு இது ஹெச்மெண்ட் டீச்சர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2004 ஆகஸ்ட்டில் இதை வந்து இனாகிரேஷன் பண்ணார். யார் தெரியுமா? மணிசங்கர் ஐயர்னு ஒருத்தர் பெட்ரோலியம் மினிஸ்டர் 2004 அவர் வந்து இதை இனாகிரேஷன் பண்ணார். பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டார். ஏன்னா வீர் சவாக்கரோட பேர் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதோட இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரை பாம்பேல இறங்க விட மாட்டேன்ட்டாங்க. அதோட இணைச்சிட்டாங்க. அவங்க போராடி அவருக்குன்னு தனியாக. இது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ அது நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இந்த மாடல், ஜெயிலோட மாடல் இருக்கு. இந்த அந்த ஆக்சுவலா வந்து அது 7 பக்கம் கட்டியிருந்தாங்க. அந்த ஜெயிலோட மாடல் வந்து 7 சைடு கட்டியிருந்தாங்க. அந்த வீடியோ, இந்த வீடியோ ஒன்று பார்த்துருவோம் நம்ம. அதுக்கு அடுத்தது அந்த வீடியோல கடைசியில ஏதோ பிரச்சனை சொன்னாங்களே, அது ஒண்ணும் இல்ல சார். அவரு பேரு வீர சபக்காரோட பேரை போடல அப்படின்றதுக்காக அவருக்கு மணிசங்கர் ஐயர் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அணையா விளக்கு வந்து இந்த பக்கம் ஒண்ணு வச்சுட்டாங்க சார். பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த பக்கம் ஒண்ணு வச்சுட்டாங்க. அந்த 2 அணையா விளக்கும் வந்து அணையாமே எரியுது. அந்த கேஸ் வந்து எவ்வளவோ செலவாகுது, எத்தனையோ கேஸ் சிலிண்டர் ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படின்னு சொன்னாரு அவரு. இதுதான் முன்னாடி இருந்த 7 ஒரு தீவுல போடு கப்பல்ல கொண்டாந்து இறக்குற உடனே அப்படியே தீவு கொண்டு போற மாதிரி
அப்போ பார்த்தாரு இந்த போர்ட் பேரில் இந்த கப்பல் இறக்குறதுனா இந்த ஏரியா தான் கப்பல் துறைமுகம் பக்கத்தில். இது ஹை மவுண்ட், இது பெரிய மவுண்ட் 60 ஃபீட்டு உயரத்தில் கட்டியிருக்காங்க ஜெயில. இது வந்து இந்த ஜெயில கட்டையில் ஃபுல்லாக கடல் 60 ஃபீட்டு கீழே இருக்குது. கடல் கீழே இந்த மலையில் 7 பில்டிங் கட்டிட்டாங்க. 7 பில்டிங்கில் தான் மொத்தம் கட்டையில் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, எங்கிட்ட கடல் இருக்கும் அங்கிட்ட சின்ன பில்டிங் ஆகிடும், எங்கிட்ட இடம் இருக்கும் அது பெருசாகிடும். டோட்டலி இந்த 7 வீக்ஸ் மொத்தம். நான் சொல்லிட்டேன்ல, ஏதாவது சொன்னல 1793 ஸ்டார்ட் பண்ணாங்க, 1906 கட்டி முடிச்சாங்க. 1938 வரை 32 வருஷம் இது சர்வீஸில் இருந்தது. 1938 விடுதலை பண்ணிட்டாங்க. அதோட அந்த 693 ரூம் க்ளோஸ் ஆயிடுச்சு, யாருமே கிடையாது. 697 எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. 7 பில்டிங் எப்படி கேட்டாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக், யாரோட பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. எல்லா பில்டிங் முன்னாடி ஒரு தொழிற்சாலை. இங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே வேலை செய்யணும், இங்கே இருக்கிறவங்க இங்கிட்டு வேலை செய்யணும். அதில் 25 வருஷம் இருக்கிறாங்கன்னா இவருக்கு தெரியக்கூடாது. அப்போதான் பிளான், இந்த செல்லுலோட பிளான். டோட்டலி இந்த 7 வீக்ஸ் இந்த 1906 to 1938 32 வருஷம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. பட் 1938 அதோட முடிஞ்சு 32 இயர்ஸ் சர்வீஸ். இந்த 7 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீங்கோட உங்களுக்கு தொழிற்சாலை காமிச்சிட்டு என்னென்ன வேலை நடந்துச்சு, என்ன கஷ்டப்படுத்தினாங்க அதெல்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு. எல்லா பில்டிங் முன்னாடி ஒரு தொழிற்சாலை அதே மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சேன்னா அதே மாதிரி தான். பட் 7 பில்டிங்கில் இந்த பக்கம் கடல் இருந்ததுனால இந்த சின்னதாக கட்டிட்டாங்க. இந்த படம் பே, இந்த பக்கம் கடல் வந்தது. அதனால இந்த பில்டிங் வந்து 6 அந்த 5 4 3 பில்டிங் கடல் இருந்ததுனால சின்னதாக கட்டிட்டாங்க. டோட்டலி 7 வீக்ஸ்ல 693 செல் 693 ரூம். இதை 1900 கட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம 600 பேர் நம்ம சுதந்திரப்பட்ட தியாகி வச்சு கட்டி முடிச்சிட்டாங்க. 600-700 பேர் நம்ம சுதந்திரப்பட்ட தியாகி பர்மால இருந்து கப்பலில் வந்து செங்கல் எல்லாம் பர்மால இருந்து கொண்டுட்டு வரணும். இங்கே உள்ள செங்கல் சரியாகலன்னு சொல்லிட்டு 3 வருஷம் தான் பிளான் பண்ணாங்க. 5,17,352 ரூபாய் சாங்ஷன் பண்ணாங்க. 5,17,352 ருபீஸ் தான் சாங்ஷன் பண்ணாங்க. பட் அந்த சாங்ஷன் ஆகலை. ஏன்னா இவங்க நினைச்சாங்க செங்கல் இங்கேயே ஆயிரம் அப்படின்னு பார்த்தாங்க, செங்கல் ஆகலை. மறுபடியும் பர்மால இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. 12 வருஷம் ஆச்சு இந்த ஜெயில கட்டுறதுக்கு. மறுபடியும் ஒரு 1 lakh rupees சாங்ஷன் பண்ணி டோட்டலி ஒரு 6-7 lakh rupees ஆயிடுச்சு இதை கட்டுறதுக்கு. ஓகே, இது வந்து வீடியோஸ் இப்போ இதுல 2 விங்ஸ் தான் இருக்கு. மத்த எல்லாமே வந்து 4 விங்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த நம்ம போட்டோஸ்லாம் பார்த்துருவோம். இதான் ஆக்சுவலா இது வந்து ஜெயிலுக்குள்ள வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்த இடம். ஜெயில அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து வேலை கொடுக்கறதுக்காக ஒரு ஃபேக்டரியா கட்டி இருந்துறாங்க. அந்த ஃபேக்டரியோட வியூ இது. இந்த பக்கம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஃப்ரண்ட் வியூ. நாங்க ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம். அதுல வந்து அங்க ஒரு 4-5 ஸ்னாப் எடுத்தோம். இதெல்லாம் உள்ள வந்து ஃபேக்டரியோட எப்படி எல்லாம் உங்களுக்கு வேலை கொடுத்து எப்படி எல்லாம் பனிஷ்மென்ட் பண்ணாங்க அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இவங்களை வச்சே எல்லாம் அந்த எண்ணெய் தேய்ச்சிருக்காங்க. அதனுடைய டீடைல்ஸ் இது. ஆக்சுவலா அவங்க இது இந்த 2 விங் மேல இருந்து எடுத்தது. அதுக்கு மேல ஜெயிலுக்கு மேல போன பிறகு நம்ம அந்த வியூ இது இந்த ஒரு ஐலாண்ட் தெரியுது பாருங்க. அது பின்னாடி பக்கம், இந்த பின்னாடி பக்கம் தெரியுற ஐலாண்ட் வந்து ரோஸ் ஐலாண்ட் பேரு. இங்க வந்து இது ஹாஸ்பிடல். இதுக்கு பின்னாடி ஹாஸ்பிடல். 7 விங் இருந்தது இல்லீங்களா? அந்த 7 விங்ல இப்ப இருக்கிறது 2 தான் இருக்கு. 2 பார்ட் தான் இருக்கு. 1945ல அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணப்போ அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அதை ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து எடுத்த கல் இருந்தது பாத்தீங்களா, அந்த கல்லெல்லாம் வச்சுதான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. பேக் சைட்ல இருந்த ஹாஸ்பிட்டல் ஆக்கி ஃபுல்லாவே அந்த கல்லு தான் யூஸ் பண்ணி எல்லாமே பின்னாடி இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல். அது எல்லாமே இப்ப அந்த 2 பாட்டு தான் இருக்கு. மத்தபடி எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாங்க. இது வந்து அதுதான் அந்த ஜெயிலோட 2 பார்ட். இது 2 பார்ட் மட்டும் தான் இருக்கு. இதான் 2 பார்ட். மேல் பக்கம் இதுல என்னன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பின்னாடி, அதாவது இந்த ஜெயில இருக்கும், இந்த பக்கம் பார்க்க முடியாது. இந்த நடுவுல இருக்கிறது தான் ஃபேக்டரி. இந்த நடுவுல இருக்க அந்த ஃபேக்டரி நம்ம பார்த்தோம். இப்ப இங்க இருந்து இந்த இடம் இருக்குங்களா, இந்த இடத்துல வந்து இது வந்து இப்ப வந்து ஜாயின் பண்ணி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து இத வந்து நைட் ஆனா தூக்கிடுவாங்களாம், டே டைம்ல மட்டும் அதை ஜாயின் பண்ணி விடுவாங்களாம். இப்ப நம்ம அகழியெல்லாம் இருந்தாக்கா நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரி இதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்களாம். நைட்ல தூக்கிடுவாங்களாம். அங்க இருந்து இந்த பக்கம் யாரும் வர முடியாதான்.
அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டா இந்த ஏரியா இருக்கு பாருங்க. இது வந்து தூக்கிடுவாங்களா, இது ஒரிஜினலா. இதை எடுத்துட்டாங்கன்னா அது தனித்தனியா ஆயிடுமா. அதுதான் அவரு சொன்னது. இது ரெண்டு பாட்டு தான் இருக்கு. வியூ தான் இந்த போட்டோலாம் நீங்க பாத்துருப்பீங்க. இதுதான். இதுதான் இப்ப கீழே அவர் இருந்த சொன்னாரு இல்லைங்களா, ரெண்டு இந்த பாத்து சைடுல இருக்கிறவங்க அந்த சைடு பார்க்க முடியாது. இந்த அதனால மேல கனெக்ஷன் ஒரு இருப்பாங்க. பக்கம் தான் ஜன்னல், இது வந்து கேட்டு. இது இந்த ஃப்ரண்ட், பக்கம் இது அடுத்த செல்லோட அடுத்த அடுத்த செல்லு. இதோட இவங்க அந்த பேக் பக்கம் சைடு. பார்க்க கூடாதுன்றதுக்காகவே இப்படி பிளான் பண்ணி இப்படி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ இதெல்லாம் ஃப்ரண்ட் வியூ. இது அந்த இதுதான். இது ஆலமரம். வந்து மரம். இந்த மரம் தான் இந்த வந்து மரத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேத்து எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இதுதான் போடுறாங்க. அந்த டீடைல் போட்டிருந்தான். இது சுத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப இது வந்து தூக்கு போடுற இடம். தூக்கு அவங்க இருக்கிறவங்களுக்கு தண்டனை, மிகப்பெரிய தண்டனைனா தூக்கு போடுற இடம். 2 தூக்கு போடுறது வச்சிருக்காங்க. 2 பேர் வச்சிருக்காங்க. 2 பேர் தூக்கு போட்ட பிறகு இது வந்து தூக்கு போடுறது போட்ட பிறகு கீழே அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்களே அந்த இடம். இது கீழே விழுந்துருவா, உள்ள வந்துருவாங்களே, பாடி உள்ள வந்து விழுந்துருவல. இதுக்கு மேல கீழே விழுந்த பிறகு வந்து பாக்குற இடம். தூக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள குளிக்க வைக்கிறது. ஜெயில இருந்து கூட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு ஆசைகள் எல்லாம் இந்த இடத்துல உட்கார வச்சு கேட்பாங்க. அந்த இது போட்டிருக்காங்க. இது ஃபேக்டரி ஆல்ரெடி பார்த்து. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்கள கால்ல இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு தண்டனை. ஒருத்தர் கால்ல நகர முடியாத, ஒருத்தர் சங்கிலியோட, ஒருத்தர் கம்பியோட, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்டனை. சங்கிலியில இருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் பண்ணலாமா, இந்த மாதிரி கம்பி இருக்கிறவங்களால சுத்தமா நடக்கவே முடியாதான். அதுதான் அவங்களோட ட்ரெஸ். கோணி இது ஆக்சுவலா கோணியில தைச்சு போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி 7 லென்த் 7. ஒவ்வொரு செல்லும் வந்து லென்த் 7 ஃபீட், பிரெத் 4 ஃபீட். அதுல வந்து ஜன்னலே கிடையாது. ஜன்னல் வந்து மேல இருக்கு. யாரும் எதுவுமே வெட்டி கூட பார்க்க முடியாது. ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது பின்னாடி அந்த ரோஸ் ஐலாண்ட் ஒரு இடம். நாங்க அங்க போனோம். இந்த இடம் வரைக்கும், இந்த கடைசி வரைக்கும் நான் அந்த பக்கம் போகும்போது இந்த இடத்துல அந்த லைட் ஹவுஸ் தெரியும் பாருங்க. இதுதான் நாங்க வந்து அந்த கடைசி இந்த லைட் ஹவுஸ் தெரியுது இல்லையா, இது வரைக்கும் நாங்க வந்திருக்கோம். பாருங்க, இது வரைக்கும் நாங்க போனோம். ராஸ் ஐலாண்ட்ல கடைசி நாள் அந்த லைட் ஹவுஸ்க்கு நாங்க போயிருக்கோம். போய் காமிச்சாங்க. அது நல்லா செல்லு வந்து 7 ஃபீட் பை 4 ஃபீட்னா டாய்லெட் சைஸ். அவ்வளவுதான். அதுலதான் அவங்க அதுலதான் இருந்திருக்காங்க. இதான் சார் 40 அதுலயே வந்து அந்த அவங்களை கண்காணிக்கிறவரோடது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அவரும் அந்த இடத்துலயே தான் இருக்கணும். இது ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் உள்ள இருந்து மேல இருந்து எடுத்த படம். அவ்வளவுதான். இது வந்து ஜெயில். மாலதி, அந்த ரோஸ் ஐலாண்டுக்குள்ள அதுக்கு உள்ள போனீங்களா, ஜஸ்ட் அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா? எட்ஜ் வரைக்குமே போனோம். எட்ஜ் வரைக்கும் போனோம். ஆனா அங்க கால் வைக்கல. லைட் ஹவுஸ் உள்ள போக முடியாது. அத வந்து இல்லப்பா, இல்ல ரோஸ் ஐலாண்ட்ல இறங்குனீங்களான்னு கேக்குறேன். இறங்கணுமே, கடைசி டே பார்த்தோமே. அந்த தண்ணியில கால் வைக்கலையான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க சார், அப்படி கேக்கல நான். இப்ப அந்தமான் ஐலாண்ட்ல போய் அங்க எல்லாம் சுத்தி பார்த்த மாதிரி ரோஸ் ஐலாண்டுக்குள்ள ஏதாவது இருக்கா? இருக்கு. இப்ப காமிக்கிறேன் பாருங்க. காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன். இதுல ரோஸ் ஐலாண்ட் முடிஞ்ச உடனே ஜெயில் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து நாங்க அங்க இருந்து பக்கத்துல ஒரு இடம். இவர் வந்து நேதாஜி சுபாஷ் வந்து அங்க இது வந்து 1940 வந்திருக்காரு. அங்கதான் போய் கொடியேற்றிருக்காரு. போட்டோவும் நான் போட்டேன் சில குரூப்ல. அந்த பக்கம் 1943 வச்சிருக்காங்க. இந்த இடம் தான். இது ரொம்ப பிரமாதமா இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலா பாக்குறதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரே லைட்டிங் தான். இது 1943 போட்டிருப்பாரு. அந்த ரோஸ் ஐலாண்ட் மேல இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரோஸ் ஐலாண்டு பின்னாடி தெரியுது. அந்த அவர் வந்து கொடியேற்றின இடத்துக்காக அந்த 1943 இயர் போட்டு அது போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. லொகேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நல்லா போட்டோ எடுத்தோம். அது முன்னாடி காமிச்சது வந்து நாங்க முன்னாடி ஃப்ரண்ட், இதுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது ஒரு பக்கம். ஸோ இது வந்து 1943 அங்க பார்த்த அந்த இதுல அன்னைக்கு அந்தமானோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வந்து
ஏர்லி மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ரீ 5 o'clock கிளம்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா 6:30க்கு 5 எங்களுக்கு மணிக்கெல்லாம் கிளம்ப சொன்னாங்க. 5 மணிக்கு கிளம்ப சொல்லிட்டு 3:45 எழுந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஏர்போர்ட் செக்அப் மாதிரியே இருந்தாங்க. காலையில எங்களுக்கு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்ல வந்து எல்லாருக்கும் பிரெட் சாண்ட்விச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டானுங்க. ஆக்சுவலா ஏர்லி மார்னிங் போனோம் 6 மணிக்கு இதுன்றதுனால அவங்க பிரெட் சாண்ட்விச் பேக் பண்ணி கொடுத்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுத்ததுனால நம்ம வந்து அங்க எல்லாமே ஹோட்டல் இதுல எடுத்துட்டு போயிட்டுறாங்க. இது வந்து ஃபெரிக்கு ஏறதுக்காக ஏர்போர்ட் செக்அப் மாதிரியே பண்ணான். ஏர்போர்ட்ல எப்படி நமக்கு எல்லாம் செக் பண்றானோ அதே மாதிரி செக்கிங் எல்லாம் நம்மள கம்ப்ளீட் செக் பண்றான். எதுவும் எடுத்துட்டு போறது கூடாது அப்படின்றதுக்காக பார்த்துட்டு அந்த ஏர்போர்ட் அது சாரி இதுல ஃபெரிக்காக வெயிட் பண்ண இடம் இது ஹாலு. உள்ள ஃபெரி நல்லா இருந்தது. ஃபெரி வந்து நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃளைட்டை விட ஃபெரி தான் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. என்ஜாய்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருந்தது. இது வந்து ஃபெரி இறங்கின உடனே அந்த அவனோட கம்பெனி பேர் வந்து நாட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டிகால 2 போட்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃளைட்ல ஏறதுக்கு கூட கொஞ்சம் லேட் ஆகுது. இது எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க. அவ்வளவுதான். அழகா வரிசை செக் பண்றாங்க. பேகேஜ் எல்லாம் ஒருத்தங்க ஒரு சைடு இறக்குறாங்க. கடகடன் மக்கள் எல்லாம் வெளியில கொண்டு வராங்க. அடுத்தவங்களை லைனா நிக்க வைக்கிறாங்க. கடகடன் பேகேஜ் எல்லாம் வாங்கி போடுறாங்க. ஒரு பக்கம் அனுப்புறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 25 மினிட்ஸ்ல எனக்கு என்னன்னா ஒரு கடகடன் ஒரு பஸ்ஸா ஒரு ட்ரெயினா வந்து இறக்கி எல்லாரையும் மக்களை ஏத்துற மாதிரி தான் நான் அந்த இடத்துல அதை ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது வேலை. பெரியோட வீடியோ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை காமிக்கிறேன் சார். நீங்க சொல்லுங்க சார். நாராயணமூர்த்தி சார். சார் பேசுங்க. சைலண்டா இருக்கீங்க. நாங்களே பேசுறோம். இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன ஏதாவது இடையில தகவல்லாம் சொல்றேன் நான். ஓகே, இந்த ஃபெரியோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. அதெல்லாம் நல்லா இருந்தது. மேலதான் உட்காராங்க. அவங்க மேல உட்கார்ந்துதான் ஓட்டுறாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. சின்னதுதான். மேக்ஸிமம் ஒரு 200 தான் மெம்பர்ஸ். இதுதான் இது ஃபுல் வியூ. இதெல்லாம் சார் எடுத்த போட்டோஸ். ஃபெரியில இருந்து எடுத்த போட்டோஸ். அவரோட கேமரா யூஸ் பண்ணி டே டயத்திலேயே விதவிதமா போட்டோ எடுத்தார். ரொம்ப க்ளோஸ் பண்ணி ஜூம் பண்ணி அழகா எடுத்தாரு. இது டே தான். ஆனா வந்து அவரோட கேமரால அந்த லைட்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாரு. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த லைட்டிங் டிஃபரன்ஸ் இதுக்கும் இது எல்லாமே சார் எடுத்துட்டு தான் நிறைய போட்டோஸ் எடுத்தாரு. எதிர்க்க வந்து இது வந்து கவர்மெண்ட் ஷிப் எதிர்க்க வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா நாங்க போறப்ப அங்க கவர்மெண்ட் ஷிப் இதுவும் சார் க்ளோஸ் பண்ணி எடுத்தது. தண்ணியோட இந்த அலை எப்படி அழகா எடுத்திருக்காரு. வீடியோவா? இது பேக் சைடு. இது வந்து பேக் சைடு. அந்த இதோட பேக் சைடு அந்த எந்த அளவுக்கு தண்ணி இது பண்ணிட்டு போகுது அப்படின்றது இந்த பேக் சைடு. ஆக்சுவலா அது ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்தாச்சு. இதுலயே அந்த இன்னொரு வீடியோ இது உள்ளர நம்ம ஆக்சுவலா எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறோம். இதெல்லாம் ஆக்சுவலா நான் இதுல இருந்து காஃபி டீ வரோம். எல்லாமே கேவ் தான். நாங்கள் 2 பேரும் நல்லா ஏறி போயிட்டு கவிதை எழுத்து பிராமி எழுத்துறோம். சார் நாராயணமூர்த்தி சார்.
போகும்போதே நமக்கு நிறைய அதாவது ஐலாண்ட்ஸ் நிறைய இந்த ஐலாண்டோட அந்த ஓரங்கள் வந்து இந்த வெள்ளை மணல் வந்து போகும்போது இவ்வளவு ஸ்பீடு தெரியல, நமக்குள்ள இருக்கும்போது ஸ்பீடுன்றதே தெரியல. ஆனா ஆப்போசிட் சைட்ல ஒரு பெரிய வந்ததுன்னா அப்பதான் தெரியுது அது எவ்வளவு ஸ்பீடா அவன் போறான் அப்படின்றதே நமக்கு அப்பதான் பேர் தனியா போட்டா அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பாடுறது தெரியாது. பேர் போட்டதால வந்து நல்லாவே இருக்குது. தனியா வராங்க நம்ம மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லது. நான் ஃபீல் பண்ணாத ஆக்சுவலி. ரத்னா மேடம் எப்படி போனீங்க நீங்க ஆவலாக் போகும்போது எப்படி இருந்துச்சு? சரி, இது ஃபெரியில விண்டோ வந்து ஓபன் பண்ண முடியாதா? ஏசி சார், ஃபுல் ஏசி. ஓ ஓகே ஓகே. ரத்னா மேடம் நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சார் கேக்குதுங்களா? கேக்குது இப்ப கேக்குது. சார் அது ஒரு லேடிஸ் ட்ரிப் சார். ஓ 4 லேடிஸ் போனோம். ஆக்சுவலி 6 பேர் போக வேண்டியது, பட் டுவர்ட்ஸ் எண்ட் 2 பேர் வர முடியாத சூழ்நிலை அவங்க வீட்டுல. நாங்க 4 பேர் தான் போனோம். இதே மாதிரி போய் இறங்கின உடனே அந்த குரூஸ புடிச்சு போகும்போது ஆக்சுவலி எங்களுக்கு பிரைவேட் குரூஸ் அவைலபிலிட்டி இல்ல. ஸோ கவர்மெண்ட் குரூஸ்ல தான் போனோம். போயிட்டு ஹேவ்லாக் போயிட்டு இப்பதான் அந்த பேர் எடுத்தேன் சார். இட் இஸ் ஹேவ்லாக் ஐலண்ட் ரெசார்ட். நாங்க தங்கின ரெசார்ட் பேர். ஸோ அந்த பெரியல நாங்க போகும்போது வி ஹேட் ரியல் ஃபன் சார். நாங்க வந்து இந்த இதுல சீட்லயே உட்கார்ல, அந்த ஷிப்போட அந்த க்ரூஸோட அந்த நோஸ் அந்த எண்ட்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்க விட மாட்டாங்க, பட் நாங்க ஃபுல்லா நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்டு அந்த கேப்டன் அந்த டிரைவ் பண்ணுவார் இல்லைங்களா, அவரோட ரூம் போனோம். போய் அங்க நின்றுட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வி ஹேட் ரியல் ஃபன். அதுக்கப்புறம் அங்க ஹேவ்லாக் போனதுக்கு அப்புறம் நாங்க 2 வீலர் அங்க ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ 2 2 வீலர் எடுத்துப்போம் சார், 4 பேரு. காலையில கிளம்பி அந்த பீச்சுக்கு போயிடுவோம். இட் வாஸ் a wonderful sight. ஒரு பக்கம் சி, ஒரு பக்கம் மவுண்டன். ஸோ காலையில பீச்சுக்கு போயிடுவோம், டிஃபன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் திரும்ப வருவோம். இன் பிட்வீன் அங்கேயே இந்த குட்டி குட்டி ஷாக்ஸ் மாதிரி இதெல்லாம் ஃபிஷ் எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணும் சார். ஸோ டே ஃபுல்லா பீச்ல தான். வெறும் ஹேவ்லாக் தான் போனீங்க நீங்க? ஹேவ்லாக் மட்டும் தான் சார். நல்ல இடம், பிரமாதமான இடம், பிரமாதமான இடம் ஆக்சுவலா. நல்ல இடம். அப்ப கவர்மெண்ட் ஷிப்ல போனீங்களா? போகும்போது சார் ரிட்டர்ன் வந்து வி காட் பிரைவேட் ஷிப். ஓகே. இது எவ்வளவு நேரம் ஆச்சு கவர்மெண்ட் ஷிப்ல போறப்ப? கிட்டத்தட்ட இதே டைம் தான் சார். பட் என்னன்னா கொஞ்சம் கிளீன்லினஸ் கொஞ்சம் கம்மியா சொன்னாங்க. எஸ். சோ எங்களுக்கு அவைலபிலிட்டி இல்ல, அதனால we had no other go. பட் ரிட்டர்ன் வரும்போது பிரைவேட்ல வந்துட்டோம். ஓகே. அடுத்தது வந்து
ஆவிலாக்ல இறங்கிட்டு நாங்க இதுக்கு போனோம். காலையில இன்னைக்கு 6:30க்கு எங்களுக்கு 6 o'clock ஒரு ஃபெரி இருந்துச்சு. நாங்க போனது 2வது ஃபெரி தான், 6:30 ஃபெரி. அது வந்து அங்க ஒரு 9 o'clockலாம் நாங்க போயிட்டோம், ரீச் ஆயிட்டோம். அங்க நம்ம ரீச் போயிட்டு ஆயிட்டோம். பண்ணோம். அங்க இருந்து கரெக்டா, ஆனா எங்களுக்கு கரெக்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அங்க கரெக்டா அந்த வேன் டிரைவர் வந்து கரெக்டா வந்து அங்க போன பிறகு நம்ம ஆக்சுவலா இதுல இது அந்த ஸ்டே எல்லாம் அப்புறம் காமிக்கிறாங்க. முதல்ல அந்த ஆவிலாக் பீச்சில் நாங்க பார்த்த எடுத்த புகைப்படங்கள்லாம் பார்த்துருவோம். சார் அங்க நாங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஜெயில் விசிட் எல்லாம் முடிச்சிட்டு தான் போனோம். ஜெயில் எல்லாம் பார்த்துட்டு. ரைட், ஓகே. நீங்க அதை முடிச்சுட்டு தான் போனீங்க. முடிச்சிட்டு தான் போனோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. அப்போ அந்தமான்ல இது போயிட்டு தான் நீங்க போயிருக்கீங்க. பரவாயில்ல. அது ஆவ்லாக்ல போன பின்னாடி இது வந்து காலாபத்தர் பீச். இந்த பீச் அங்க போன பிறகு காலாபத்தர்னு பீச் போனோம். அந்த பீச்சோட இது காலாபத்தர் பீச், அதனுடைய படங்கள் நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்தது, ரொம்ப அழகா சுத்தமா கிளீனா இருந்தது. வாட்டர் எல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. இந்த டிஃபரன்ஸ் கலர் நல்லா இருந்தது பாருங்க. ஒயிட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மிக்ஸ்டு அந்த ப்ளூவு அப்புறம் டார்க் ப்ளூ ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லைட் ப்ளூ இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஷாலாவா இருக்கும். ஆமா, ஒரு முழங்கால் அளவு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம சாரு வந்து அந்த இடத்துலயும் போட்டோ, அவரோட கைவண்ணங்கள், மரம் அங்க எடுத்த. ஆக்சுவலா இது என்ன தெரியுதா உங்களுக்கு யாருக்காச்சும்? இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? சார் ஏதாவது சீவீடு மாதிரியா? ஆல்கேவா சார்? ஆல்கே மாதிரி தான். என்னது? ஒண்ணுல அந்த பாசி தான். அதுதான் அந்த பாசி தான். ஆக்சுவலா அது நல்லா இருந்தது, அழகா இருந்தது. அதை நான் தண்ணி வந்து மோதனது அந்த ஃபார்ம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. வேற ஒண்ணு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலா அது வீடியோவா எடுத்தேன். செவத்து மேல ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல சார், மணல்ல சார், மணல்ல இது படம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து இது அங்க ஒரு பழம். இது ஆக்சுவலா இத நம்ம ஒருத்தர் சொன்னாரு, இது தாழம்பூ பழம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இல்ல, இது வந்து ஒரு அங்க வளர்ற ஒரு பழம். ஆனா அந்த அந்த காட்டுவாசிங்க வந்து நம்ம ஆல்கஹால் மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்களாம், ஆல்கஹால் செய்வாங்க, செஞ்சு சாப்பிடுவாங்களாம். இது எங்க பார்த்தாலும் இது இருக்கு, ஃபுல்லா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இதான் இருக்கு. அந்த பழம் பேர் என்ன? பேர்லாம் சொல்லல சார், பேர்லாம் சொன்னாங்க. நாங்க அந்த நேரம் எடுத்து பார்த்தோம், கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். அந்த எதை பேர் போட்டிருந்தான் ஆக்சுவலா, பொட்டானிக்கல் நேம் கொடுத்திருந்தாங்க. ஆனா நாங்க அது இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பாசி. இது வந்து அந்த பீச் இல்ல, அதுக்கு காலாபத்தர் பீச். ஆக்சுவலி இந்த ஆத்துல மீன் பிடிக்கும் போது அந்த வலையில இது மாதிரி பாசி தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். பாசி இருக்கும் ஆக்சுவலா. அதே அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. ராதா நகர் பீச் போனா என்னன்னா, எங்க அம்மா எல்லாம் ஒரு 10 years பேக் 2013ல போனப்பெல்லாம் ஒரு இளநீர் 10 ரூபாய் தான், 15 ரூபாய் தான். நீங்க போனீங்கன்னா இளநீர் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து பக்கா டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டு ஒரு இளநீர் 100 ரூபாய் விக்கிறாங்க. நான் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி பீச் ஏரியால எல்லாம் போயிட்டா 100 ரூபாய் ஒரு இளநீர், பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அங்க பார்க்க வேண்டியது அந்த காலாபத்தர் பீச்சும் இந்த இது ராதாநகர் பீச். எந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. ராதாநகர் பீச்ல வந்து சீனரி வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன இடம் தான், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த அந்த மரங்களும் அந்த இதுவும் இதே மரம் தான் அந்த ஐலாண்ட் பொருள் சுத்தி இருக்கு. நல்ல பெருசா வளர்ந்துருக்கு, ரொம்ப பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, அழகா இருக்கு. அந்த ஓரங்கள்ல இருக்கிறது வந்து நாங்க வந்து நானு நாராயண் சார் மாலதி எல்லாம் 1.5 மணி நேரம் குளிச்சோம் பீச்ல. நாங்க 3 பேர் தான் ஆக்சுவலி. நாங்க போனதுலயே நாங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணது. ஆக்சுவலி அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் முட்டி ப்ராப்ளம்ட்டு அவங்க வரவே இல்லை. சார் நாராயணன் சார், நீங்க எதனா பேசுங்க, நாங்களே பேசியிருந்தோம் சார். சொல்லிட்டே இருக்கு, நான் தகவல் எல்லாம் விட்டு போச்சுன்னா சொல்றேன். இது வந்து இவரு நம்ம நாராயணன் சாரோட ஃப்ரெண்டு. அவர் எப்பயுமே தனிமையை தான் விரும்பினாரு.
ரவிச்சந்திரன். சார் லட்சுமி மாமையும் கூப்பிடுங்க சார். இந்த இருக்கிறாங்களே மேடம் கூட மறுநாள் தான் குளிச்சாங்க, 2 முறை இல்ல போனோம். அவங்கள பேச சொல்லுங்க சார். இப்ப அவங்க வந்தா நான் இருக்க முடியாது இங்க. ஓ சார் என்ன மாதிரி அவங்களும் உட்கார்ந்து இருக்கலாம்ல பக்கத்துல. இல்ல அவங்க பேரனோட இருக்காங்க மேடம். ஓ ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ராதாநகர் பீச். இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையா சொல்ல போனா எனக்கு ராதாநகர் பீச்ல இருந்து வெளியில வர்றதுக்கு மனசு இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. கிளீனா இருக்கும். கிளீனா இருந்தது. ஆனா 2 நாள் அந்த வெயில்ல அந்த தண்ணில நாங்க ஆட்டம் போட்டது, அடுத்த நாள் தான் தெரிஞ்சது நாங்க 2 பேருமே டர்ன் ஆயிடுச்சு. பயங்கர டர்ன் ஆயிடுச்சு. பாருங்க சார் வந்து எங்களை எட்டாரு. உள்ளங்கையில தாங்குறீங்க சார். நிறைய விஷயங்கள் நடந்தது. போட்டோகிராஃபிக்கு நாங்க 2 பேரும் மட்டும் சாருக்கு நல்லா கோஆபரேட் பண்ணோம். இது பாருங்க, இதுதான் பிரமாதம். ரொம்ப அழகா எடுத்திருந்தார் சாரு. சுத்தி சுத்தி சார் எங்களை தான் போட்டோ எடுத்தார். இது வந்து ஒரு குழந்தை ஒண்ணு இருந்தது, ரொம்ப தள்ளி இருந்தது. இந்த குழந்தை தகராறு பண்ணிட்டே இருந்தது அவங்க அம்மா கிட்ட. அப்கோர்ஸ் நான் பக்கத்துல இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்திருப்பேன் நான். என்னோட கேமரால ஜூம் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு 4 போட்டோ எடுத்தேன் நான். நல்லா இருந்தது, கியூட்டா. சன்செட் தெரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடம் வந்து அருமையா சரியா வரல, கிடைக்கல. அடுத்த நாள் கிடைச்சது. அடுத்த நாள் அது அந்த நீலகிரில தான் சார் கிடைச்சது. நீலகிரில கிடைச்சது. இது முதல்ல காமிச்சதோட ஆப்போசிட் சைடு இது. ஆக்சுவலா இது வந்து இந்த இதோட ஆப்போசிட் சைடு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த ஓவரால் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிலோட் போட்டோஸ் நிறைய எடுத்தேன் நான், ரொம்ப நல்லா இருந்தது. அது இருக்கு, அது தனியா ஹனிமூன் கப்புள்ஸ் வந்து ராதாநகர் பீச்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தண்ணில இருந்து பசங்க வரவே இல்லை. இதெல்லாம் சாரோட கைவண்ணம். கொஞ்சம் வீடியோஸ் பார்ப்போமா? அதனுடைய வீடியோஸ் எல்லாம் வந்திருக்காரா? அங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் எப்படியாவது மீட் பண்ணலாமான்னு நாங்க பிளான் பண்ணோம் சார். பெர்மிஷன் வாங்கணும்னா வாங்கலாம். இல்ல அது டோட்டலி இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஏன்னா இனிஷியலி ஃபியூ இயர்ஸ் அகோ பாத்துட்டு இருந்தாங்களா சார் டூரிஸ்ட் ட்ரைபல்ஸ், பட் தே வர் ஹைலி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சொல்லி இப்போ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு நாங்களும் அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அவங்கள அதை விரும்புறது இல்ல, அவங்க யாரும். பாராட்டங்குன்னு ஒரு இடம் இருக்கு, அவன் ஆப்ஷன்ல வச்சிருந்தான் அந்த இடத்தை. பாராட்டங்கு ஆக்சுவலா ரோஸ் ஐலண்ட் 2 இது கொடுத்தான். என்னன்னா எங்க மக்கள் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. கடைசி டேன்றதால 5 நாள் சுத்தின உடனே டயர்ட் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அவர் ரொம்ப மார்னிங் வந்து 6 o'clock எல்லாம் கிளம்பணும்னு சொன்னதால முடியல. அதனால வந்து நாங்க 9 o'clock ராஸ் ஐலாண்ட் பார்த்துட்டோம். அந்த பாராட்டங் போற வழியில தான் வந்து லைம் கேவும் நம்ம ஆதிவாசிகளையும் பார்க்க முடியும். ஆனா சொன்னாங்க அந்த டைம்ல ஒரு சில நேரத்துல வருவாங்க, ஒரு சில நேரத்துல வரமாட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஆனா இப்ப நாங்க போயிட்டு வந்த அப்புறமா நம்ம அவங்க ஆபீஸ் ஸ்டாஃபோட ஒரு 7 பீப்புள்ஸ் போனாங்களா, நிறைய பேர் பார்த்தாங்கன்னா. அது என்ன ரீசன்னா அவங்க போன ஜீப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சான். அவர் வந்து அந்த ரெடி பண்ணிக்கிட்டு இவங்க வர்றதாங்காட்டியுமே வந்து நிறைய அவங்க எங்கேயும் வெளியில போயிட்டு அந்த ஈவினிங் நேரம் எல்லாம் திரும்புறாங்களாம் பாருங்க. கும்பல் கும்பலா நிறைய பேரை பார்த்தாங்களாம். லேடிஸ் எல்லாம் மட்டும்தான் வந்து இடுப்புக்கு கீழே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, மேல ஒண்ணுமே இல்லையா. ஜென்ஸ் வந்து ஒருமே ஃபுல் நேக்கடா தான் இருந்தாங்களாம். எங்க சுஜி எங்க தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. இது வந்து நாங்க தங்கி இருந்த ரிசார்ட்டுக்கு பின்னாடி ரொம்ப பிரமாதமா இருந்தது பீச். நாங்க எல்லாமே இது மொபைல்ல நான் எடுத்த வீடியோ. இதெல்லாம் என்னுடைய மொபைல்ல சாரையும் அதெல்லாம் எடுத்தது. சார மேடம் இருக்காங்க பாருங்க. என்ட்ரன்ஸ் வந்து ரோட் சைடு, பீச் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ரோட் சைடு, பேக் சைடு ரெசார்ட்டோட பேக் சைடு ஃபுல்லாவே பீச் தான். இந்த பீச்ல வந்து எல்லாம் பயங்கர பெரிய பெரிய மரமா வேறான்னு தெரியல, அது ஃபுல்லாவே எல்லாமே ரெசார்ட் தானா. காலையில நேரத்துல வந்து அந்த டீ எடுத்துக்கிட்டு அந்த வழியிலேயே நிறைய பேர் வராங்க பாருங்க. இந்த தண்ணியும் அப்படிதான். காலையில என்ன அதிசயம்னு எனக்கு தெரியல, காலையில நாங்க 5 o'clock போகும்போது தண்ணி தள்ளி இருந்தது. ஒரு 6 o'clock வரும்போது முன்னாடி வந்து 12 o'clock ஆன பின்னர் இன்னொரு நேரத்துல திருப்பி தண்ணி அப்படியே உள்வாங்குது அப்படி சொல்றாங்க. இந்த ஸ்னாப்ல வந்து சூரியனை கரெக்டா அவரோட கேமராக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அந்த ரெசார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதான் அந்த ரெசார்ட்டோட அவுட் சைடு வெளியில எல்டராடோ.
ரெசார்ட்ல தான். அங்க அதுக்கு ரோட்ல இருந்து போட்டோ எடுத்தோம் நாங்க. அது ஒருத்தர் எடுத்தோம் பின்னாடி. இது எல்லாமே மொபைல்ல எடுத்த போட்டோ தான். அது சார் எடுத்தது. இது வந்து சார் எடுத்தது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் எல்லாமே இது எல்லாமே பின்னாடி வேறா இந்த மரமான்னு சில்லோட்லாம் தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு மரங்கள். இது சார மேடமும் நாங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கிறோமோ எடுத்தோம். பிரமாதமா இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. காலையில விடிய காலையில சூரிய உதயம் எல்லாம் நாங்க போய் பார்த்தோம். மரங்கள் இது வழியாவே பாருங்க கூட்டம் சாரு எல்லாரும் வராங்க. யோகாசனம் எல்லாம் செஞ்சாரு. கரெக்டா அவர் கையில சூரியன் மாட்டுற மாதிரி எடுத்தேன். நான் எடுத்தது. அந்த ரெசார்ட்ல இருக்கிற ரூம் எல்லாம் பரவாயில்ல, ஆனா இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிச்சது. ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இங்கேயும் பார்க்கணுன்றதுக்காக சார் செஞ்சார். இது வந்து ஆப்போசிட். நாங்க எடுத்த இடத்துக்கு ஆப்போசிட் ரிசார்ட்டோட ஒரு இது தாண்டி தான் நாங்க ஸ்டே பிளேஸ்க்கு போனோம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஈவினிங்ல எடுத்தோம். மதநகர் பீச் போயிட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் அந்த பீச் நாங்க பார்த்தோம். கிரீன் லைட் எஃபெக்ட் இருக்கு சார். அங்க ஒரு கிரீன் லைட் லைட் வந்து கிரீன்ல போட்டிருந்தான். அந்த லைட்டோட எஃபெக்ட் தான் இது கிரீன் லைட் எஃபெக்ட். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இந்த மரத்துல வந்து லைட் போட்டிருந்தாங்க. அதான் இந்த ஷார்ட் மட்டும் அந்த லைட் தெரியாத எடுத்தேன் நான். போட்டிருக்கான் பாருங்க, எல்லா இடத்துலயும் கிரீன் லைட் போட்டிருக்கான் பாருங்க. ஈவினிங்ல எல்லா இடத்துலயும் போட்டுதான் மரத்துல சுத்தி வச்சிருந்தான். சார் ரெசார்ட் நைட் மியூசிக் ஈவினிங் மியூசிக் ப்ரோக்ராம்லாம் இருந்ததா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி பார் அட்டாச்டு. இதுதான் இது ஃபுல்லா ரெசார்ட் தான். அப்படியே நடந்து போற மாதிரி. ஆனா தண்ணி தான் இருக்கு, தண்ணி இருக்கு. பழக்கம் இருக்கும் போல, தண்ணி எப்போ வரும் தெரியும் போல மக்களுக்கு. அது வழியா அப்படியே வராங்க. அந்த மரத்து வழியாவே என்ன ஒரு பியூட்டினா, அந்த ஒருத்தன் டிவி காலையில டிவி எடுத்துன்னு வராங்க. பிளாஸ்க்ல டீ எடுத்துட்டு வரான். பிரமாதமான அந்த வழியாவே வரான், பீச் வழியாவே வரான், பூந்து வரான். சன்னோட இது காலையில இதெல்லாம் சார் எடுத்த வீடியோஸ் தான். பிரமாதமா எடுத்து. இது ரொம்ப பிரமாதமா எடுத்து பாருங்க. சார் எடுத்தாரு. எஸ் மார்னிங் சார். நல்ல அருமையா வந்திருக்கு. ஆக்சுவலா இது நேச்சுரலாவே நம்ம எடுத்து இப்படி வந்திருக்குதுன்றது தான் அதிசயம். இது எல்லாமே சார் எடுத்தது. ரொம்ப பிரமாதமா எடுத்தாரு. டே லைட் வந்து நைட்ல எடுத்த மாதிரி எஃபெக்ட். ஒரே லைட்டிங்க டேல இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்தாரு. இதெல்லாம் நாங்களே பார்த்துன்னு நினைச்சுக்காதீங்க. சார் எங்களை நிக்க வச்சு இப்படி எடுத்தாரு. மொபைல் எப்ப பாரு மொபைல் பார்த்துன்னு நினைச்சு கூடாது. இந்த மரங்க தான் அழகு. ஆக்சுவலா இது வந்து சாஞ்சி அது அந்த மரங்க ஓரமா ஒரு மரத்தோட வேரா எல்லா பல மரங்களோட வேர் அப்படியே. இவர்தான் டீ வைக்கிறவரு. இதுல என்ன பியூட்டினா, இவர்கிட்ட நாம ஜிபேல பேமெண்ட் பண்ணலாம். பேடிஎம்ல இது கியூஆர் கோடு கையில வச்சுக்கின்னு ஒரு அட்டையில வச்சுக்கிறாரு. டீ சாப்பிட்டுட்டு பார்த்தவனே காலையில டீயை வாங்கிட்டேன். அப்புறமா எப்படி பே பண்றது, எப்படி துட்டு கொடுத்தா துட்டு இல்ல. அப்புறம் மொபைல்ல அவரு வச்சு கையில வச்சுன்னு இந்த பேக்ல டீயும் இருக்கு, அவரோட பேமெண்ட்டும் இருக்கு. எப்படி டெக்னாலஜி வளர்ந்ததுன்றது தான் அதிசயம். அந்த இந்த வே வழியாவே போறாங்க. நேரா போயிட்டு எல்லாமே பேக் சைடு ஃபுல்லா இந்த கனெக்ட் பண்ணிட்டான், பீச்சோட கனெக்ட் பண்ணிட்டான். அது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல சீனரி. நாங்க ரொம்ப ரசிச்சோம். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹேவ்லாக்ல நாங்க ஸ்டே பண்ண ரிசார்ட்ல வந்து ரொம்ப ரசிச்சோம். நல்லாவே இது பண்ணாரு. நாங்க நிறைய இருக்கோம்னு நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் காரணம் திரு நாராயணன். ஏன்னா மத்தவங்களுக்கு யாருக்கும் அந்த போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க 2 பேரும். இதுதான் சார் சூப்பர். கல்யாணி மேடம் உங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நாங்க 2 பேரும் மட்டும் சார் சொல்லும் போதெல்லாம் கரெக்டா சூரியன் அந்த கை கேப்ல வர மாதிரி பிளான் பண்ணோம். இது அந்த இடம் இல்ல. இது இடம் கிடைச்சதா சார்? தேடின இடம் இல்ல. இது வந்து அங்க ராதாநகர் பீச்ல. இது எல்லாமே சில்ல விட்டு நம்ம எடுத்தது. அந்த இதெல்லாம் எடுத்தாரு. நீல இல்லன்னு நினைக்கிறேன் இது. இல்ல ராதாநகர் பீச் தான். ராதாநகர் பீச் தான். வந்து சரியா வரல சார், லேட்டா. இது நல்லா இருக்காங்க.
எல்லாமே ராதாநகர் பீச் தான். நீங்க எடுத்து வரலாம் இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு. ஆமா 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 ஆமா. அது வேற. அம்பிகா இல்லையா சார்? இல்லங்க, இது மறுபடியும் நாங்க தங்கி இருந்த இடம். இந்த லைட் போட்டு எடுத்தாரு பாருங்க, சூப்பரா. இது லைட் இல்லாத, பிளாஷ் இல்லாத, பிளாஷ் போட்டு எடுத்தாரு. இந்த தண்ணி தான் கொஞ்ச நேரத்துல இந்த தண்ணி நாங்க நிக்கிற இடம் தண்ணி கொஞ்ச நேரத்துல கட 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 இவ்வளவு கல்ல தெரியாத போயிடுச்சு. இவ்வளவு கல் இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடுச்சு 1 ஹவர்ல. இதெல்லாம் சார் போக்கஸ் பண்ணி எல்லாம் எடுத்தாரு. மேல வந்து இலை ஒட்டி இருக்கு பாருங்க. இலை தான், இலை உதிர்ந்த இலைங்க, அப்படியே ஒட்டி இருக்கு. இலை போயிட்டு ஒட்டி அது தண்ணி மாதிரி வந்து சார் இந்த இலையை மறுபடியும் போடுங்க சார். இதான் டிஃபரெண்டா தெரியுதுல்ல, ஏன்னா பூச்சி மாதிரி தெரியுதுல்ல. இதுதான் நாங்க பூச்சின்னு தான் நினைச்சு அதை பார்த்தோம். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுங்க சார், ஜூம் பண்ணுங்க. இந்த இடத்துல அத்திக்காய் மாதிரியும் இருக்கு. 4-5 மரங்கள் சேர்ந்து 4-5 விதமான இலைகள் இருக்குதுப்பா இதுல. தெரியுதுங்களா? சூப்பர். இன்னும் கோல்டன் லீவ்ஸ் வந்து கொண்டு அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதுங்களா? காஞ்சிது தெரியுதுங்களா? ஆக்சுவலி அவங்க வனிதா இல்ல, அவங்க தான் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட். அவங்க தான் பார்த்து என்ன கூப்பிட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அதுவும் அந்த இலையில இருக்கிற நரம்பெல்லாம் அப்படியே தெரியுது சார். இது ஏதோ பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. மரம் அந்த மரத்தோட போய் அப்படியே ஒட்டி இருக்காது. பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. சார் நாராயணமூர்த்தி சார், எனக்கு இந்த போட்டோ வேணும் சார். கொஞ்சம் மரத்தோட இலையா இது? அதே மரத்தோட இது இருக்கு பாருங்க. இந்த இலை அதாவது தான் பறந்து வந்து தண்ணி ஜாஸ்தி வரும்போது அந்த மரத்தோட ஒட்டிச்சு. என்ன நினைக்கிறேன்னா, பட் அந்த மரத்தோட இலை வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. இது வேற ஏதோ மரம் நினைக்கிறேன். ஆக்சுவலா வேற ஏதோ இலை நினைக்கிறேன். யாராவது பறிச்சு கொண்டு வச்சுட்டாங்களா? இல்ல ஒண்ணு இல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த என்னோட கேமரால இந்த மரத்தோட இலையே அதுதானோ என்னவோ சார்? இல்ல 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 ஒட்டிட்டு இருக்கு. அப்படியே ஒட்டி இருக்குதா? அது நாங்க பார்த்தோம், அந்த இலையை முழுசா பார்த்தோம். அந்த இலை வேற மாலத்தி, அந்த மரத்தோட இலை வேற. அது எப்படி வந்து இதுல ஒட்ட முடியும் ஒரே மாதிரி? இல்ல இங்க பாருங்க, இந்த இலை தெரிஞ்சு பாருங்க. அதான் சார், இது எனக்கு என்னவோ அந்த மரத்தோட இலை மாதிரியே இருக்கு சார். இங்க பாருங்க, இந்த இலை தான்ப்பா. இந்த இலை காஞ்சிட்டு போய் அங்க மேல ஒட்டுறதுதான்ப்பா அது. டிஃபரன்ஸ் இருக்கு, சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல. இது சன்னமா இருக்கு, நீளமா இருக்கு, அது பிராடா இருக்கு சார். அதாவது இந்த போட்டோகிராஃபி குவாலிட்டி யாராவது பாத்தீங்களான்னு தெரியல. சூப்பர் குவாலிட்டி சார். அதுல இருக்கிற நரம்பு எல்லாம் தெரியும். ஜூம் பண்ணி எவ்வளவு அட்டகாசமா தெரியுது பாருங்க. ஆமா சார். யாரோட மைக்? ஒரு ஆர்ட் மாதிரியே இருக்கு. அவங்க வனிதா தான் அதை பார்த்தாங்க காலையில. வேற மரம் 2 மரம் அட்ஜசன்ட்டா இருக்கு. இப்ப 2 மரம்னு சொல்ல, நான் தான் சொல்றேன் பல மரங்கள் சேர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய காய் மாதிரி கூட ஒரு காய் இருந்துதாங்க. அத்திக்காய் மாதிரி இருந்தது. இலையெல்லாம் அப்ரைட்டா இருக்கு பாருங்க. நேர்த்தி இருக்கு பாருங்க. நாட் ஹேங்கிங் டவுன். அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு மரத்தோட இலைலாம் இதெல்லாம் எப்படி போய் ஒட்டிச்சுன்னு தெரியல. அதுதான் அங்க ஆச்சரியம். செகண்ட் டேலயே இருக்கும். நம்ம டைம் ஆயிடுச்சு, 4:15 ஆயிடுச்சு சார். அது மரத்தோட இலையே தான் சார். அது வேற டைப்னு நினைக்கிறேன் சார். எது புதுசா இருக்கு. தெரியல மேடம். நான் எதுக்கு போய் பார்த்துட்டு வரேன் மேடம். இது கேட்டுட்டு வரேன் சார். போகும்போது சொல்லுங்க சார், நானும் வரேன். சரி வாங்க. இது நான் யோகாசனம் செஞ்சு சார் எடுத்தாரு காலையில சார். இதெல்லாம் போட்டோஷாப்னு தெரியுது சார். ஓகே, தெரிஞ்சா சந்தோஷம். இது பாருங்க சார், யாரோ குட்டிக்குள்ள கூட நிக்கிறாரு. தெரியாது எனக்கு. இது தெரியா யாரோ எடுத்துட்டாங்க. நான் வந்து தெரியாம வந்தேன், யாரோ போட்டோ எடுத்துட்டாங்க. தெரியாம தான் தோல் மேல கை போட்டு வந்தீங்களா சார்? ஆமா மேடம். அங்க கெட்டப்பாச்சு பேண்ட் வேற அதெல்லாம் யாரோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல யாரோ வந்து மைக் ஒன்னு இல்ல இவங்க இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம இவங்க ரவிச்சந்திரன் வனிதா மேடம் தான். மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க.
மூர்த்தி சாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ஓகே ஓகே மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. பெரிய விஷயம். அப்புறம் எங்க கூட போறது? என்ன சொல்றாங்க சார்? இதுதான் அடுத்த நாள் போடுங்க. ஓகே ரைட். அடுத்தது போயிடும். எலிஃபெண்டா போயிடும். எலிஃபெண்டா பீச். நீங்க போனீங்களா பத்மா எலிஃபெண்டாக்கு? இல்ல, அவங்க போவே இல்லை. அவன் கேவலாக்கில் நின்றுட்டாங்களே. இல்ல இல்ல நான் எலிஃபெண்டா பீச் போலையா? இல்ல போவே இல்லையா? இல்ல. இது வந்து பீச்ல போட்ல போகும்போது பயங்கர ஸ்பீடா போறான். தண்ணி எல்லாம் மேல தெரிக்குது. எங்க அந்த அடுத்த போட்டோ வந்துச்சு. இது பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி எங்க கூட பாருங்க வந்தாங்க பாருங்க, வயசானவங்க வந்தாங்க. தண்ணி எப்படி தெரிச்சுது பாருங்க. நல்லா போறானுங்க சார். ஓடல பெருசா போடுங்க சார். ஒண்ணுமே தெரியல. தெரியலையா சார்? எதுவும் ஆன் ஆகல சார். ஓகே, நான் இன்னும் அட்டாச் பண்ணலையோ. ஏன்னா நாங்க அன்னைக்கு ராதா நகர் பீச் போன அப்புறம் நாங்க ஹோட்டலுக்கு போன பின்னரு இப்ப எங்களை டூர் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எங்களை நாளைக்கு வந்து நீங்க என்னென்னலாம் பார்க்க போறீங்க அப்படின்றதுக்காக வந்து எங்ககிட்ட வந்து பேசினாங்க. அப்போ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் இதை சொல்லணும்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பவளப்பாறைகளை பார்க்கணும். அதை பார்க்கணும்னா 2-3 மெத்தட் இருக்கு. நீங்க வந்து என்னது அது அந்த ஷிப் என்ன சொன்னாங்க, என்ன சார் சொன்னாங்க அது? சப்மரைன்ல போய் பார்க்கலாம். சப்மரைன்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட பிரசிடென்ட் வந்தாங்க, திரௌபதி முர்மு வந்தாங்க ஃபேமிலியோட. அவங்களாம் அந்த சப்மரைன்ல போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய பார்த்தாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு மட்டுமே 6000 rupees கேட்டாங்க அதுக்கு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப காஸ்டா, ரொம்ப அதிகமா தெரிஞ்சிச்சு. ஒரு ஆள் நாங்க ஃபிளைட் சார்ஜே அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம் ஒரு பேர் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமா இருந்தது. சரி வேற ஆப்ஷன் கேட்டோம். அதுலயே தான் நின்னாங்க அந்த பிள்ளைங்க. 3,500 rupees கேட்டாங்க. அது ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. 3,000 ஒர்த்தே கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. 3,000க்கு வரேன்னாங்க. அப்புறம் நாங்க எல்லாருமே போயிருக்கும் போது சரி அது வேணாம், அதுக்கப்புறம் அது என்னதான் ஆப்ஷன் என்னப்போ நீங்க அங்க வாங்க. அப்போ வந்து நீங்க அந்த போட்லயே வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி கீழே நீங்க கால் வைக்கிற இடத்துல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அது வழியா நீங்க பார்க்கலாம். அதேதான் அது அப்படின்னாங்க. இது வந்து பாதி சப்மரைன் போது அது நீர்மூழ்கி மாதிரி பாதிக்குள்ள போகும் போல, அந்த பீச்சுக்குள்ள போகும் போல. அதுக்காக அதை சார்ஜ் பண்ணாங்க. ஆனா நாங்க அங்க போனோம். அங்க போன பின்னர் அது 1500 கொடுத்தோம், பார்த்தோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எதுக்கு பதிவு பண்ணோம்னா, இந்த இடத்துல நீங்க இங்கே தான் டிக்கெட் புக் பண்ணிக்கணும், இங்க வாங்கிக்கணும். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா எலிஃபென்டா போயிட்டா உங்களுக்கு டிக்கெட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க இங்கேயே வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு தான் நாங்க எல்லாருமே வாங்கிட்டோம். போன பின்னர் அந்த இடத்துல டிக்கெட் கொடுத்தான் 1500 கிடையாது, 1000க்கு கொடுத்தான் டிக்கெட். அதுதான் அந்த மாதிரியான ஒரு சில கொஞ்சம் சில சீட்டிங்லாம் இருக்குது. போறதுக்கு முன்னாடி போனவங்க கிட்ட கேட்டுட்டு போறது நல்லதுன்னு அதுதான். அங்க போன பின்னாடி எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணாங்க, நிறைய சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே 60+ இருந்ததால அந்த வாட்டர் கேம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து அலோவ் பண்ணல. 60+க்கு வந்து அலோவ் பண்ணல. நாங்க இந்த பவளப்பாறைகள் மட்டும் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த போட்டு வந்த இந்த இடம் தான் சூப்பர். பவளப்பாறைகள் இருக்கு. இது பவளப்பாறை இல்ல, இது இந்த இடம் வந்து அந்த இடம் போற இடம். எலிஃபெண்டா இடம் பவளப்பாறை பார்த்துட்டு வந்த இடம். ஹேவ்லாக்ல அந்த அங்க இருந்து அந்த ஸ்பீட் போட்ல மோட்டர் போட்ல இங்க வந்துட்ட பின்னரு அவங்க இன்னொரு போட்ல கூட்டு போறாங்க. ஒரு 10 பேர். அதுல போனாதான் நம்ம அந்த பவளப்பாறைகளை பார்க்க முடியும். அதுக்காக அந்த போட்டு. சார் பட் பாத்தீங்களா கோரல் ரீஃப்? பார்த்தோம் நிறைய. ஏன்னா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா நாங்க அதை பார்த்தோம். சார் இன்னும் few yearsல அந்த கோரல் ரீஃபே இருக்காது. 1500 தான். ஆனா இது என்ன விஷயம்னா, நாங்க 1500 கொடுத்து இங்க பாத்துட்டோம் ஹேவ்லாக்ல எலிஃபென்டால. ஆனா நீல் ஐலாண்ட் போயிட்டா அதே மிரர் போட்டுக்கு 800 rupees தான் கொடுங்க, நாங்க கூட்டு போறோம்னு அங்கேயும் சொன்னாங்க. ஏன்னா இந்த நிறைய இந்த மாதிரி சீட்டிங் நடக்குது அப்படின்றதுதான் வந்து ஒரு விஷயமா இருந்தது. இல்ல இது நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊருன்னு இல்ல, டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருக்கிற நிறைய ஊர்கள்ல இது நடக்குது. ஏன்னா அவங்களோட எக்கானமி மெயினா டூரிசம் தான்.
இது மாதிரி வர்றவங்க கிட்ட எவ்வளவு முடியுமோ மேக்ஸ் இது மாதிரி கேம் ப்ளே பண்றாங்க. காஷியஸா கோரல்ஸ் நிறைய நாங்க லைவாவும் பார்த்தோம். நீல ஐலாண்ட்ல வந்து நாங்க நடந்தே போய் பார்த்தோம். அதுதான் பியூட்டி எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் கோரல் வந்து இப்ப இந்த போட் எங்க அது இது தெரியுது பாருங்க, நான் காமிக்கிறேன். இது தெரியுதா? இது பவளப்பாறை கீழே தெரியுதா? இல்ல நல்லா நிறைய இருந்தது. ஃபிஷ்ஷும் இருந்தது நிறைய. பவளப்பாறை இது தெரியுதா? ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அந்த இடத்துல நிறைய இருந்தது. நிறைய பச்சையாதான் தெரியுமா சார் பவளப்பாறை? எப்படி பச்சையாதான் தெரியுமா சார்? இல்ல இல்ல நாங்க எடுத்தோம். இதுல நீல ஐலாண்ட் எடுத்தோம். அது இன்னும் நல்லா இருக்கு. அது காமிக்கிறேன். அது இன்னும் பிரமாதமா இருக்கும். இதை விட இது வந்து ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. வீடியோல தெரியல. இருக்கு வீடியோ டைரக்டா பாக்கும்போது எங்களுக்கு நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்க்க வேண்டியது. நான் வீடியோ ஒன்னு போடுறேன். பவளப்பாறைகள் ரொம்ப சூப்பர் தான். அது அதனாலதான் வந்து தெரியுது பாருங்க. இதுதான் நான் வீடியோ போடுறேன் பாருங்க. அந்த வீடியோல தெரியும். இந்த பாருங்க, வெளியில பாருங்க, கிளீனா தெரியுது, அழகா தெரியுது. இது வந்து கடல்ல எங்களை போட்ல கூட்டிட்டு போனப்போ நாங்க பார்த்தது. எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. வெளியே இது அழுக்கோட தெளிவா தெரியுதுங்க. எல்லாமே பவளப்பாறைகளை பார்த்துட்டோம். அதாவது போட்ல வந்து கண்ணாடி கீழே பாக்குறத விட வெளியில பாக்குறது நல்லா இருக்கும். வெளியில பார்த்து போட்ல வெளியில பார்த்து நிறைய பிளான்ட், நிறைய பவளப்பாறை இருக்கு பாருங்க. இதுதான் சப்மரைன். அதுல இன்னொரு இடம் அப்படின்னா நான் அதை காமிக்கிறேன். இது வந்து போட்ல வந்து இந்த வழியாதான் நம்மள நல்லா இருந்தது. நல்ல பெருசா இருந்தது. நிறைய ஃபிஷ் இருந்தது. அந்த பவளப்பாறைகள். இது வந்து போட் இல்ல இது எங்க இருக்கு கோரல் பவழம்? இதை வச்சுதான் அதுலதான் பழம் செய்யும். பவளப்பாறை. பவளப்பாறை அது அனிமலா பிளான்ட்ன்றது. மீனையே காணாதோ. இருக்கு இன்னும் ஒரு மீன் தான் பார்த்தேன். சப்போஸ் பிரவுன் ஆனா இதுக்கு நடுவில் நம்ம கால் மாட்டிச்சுன்னா வெளியில வராது. ஒன்னா அது கால் படாது. இல்ல கால் வெளியில வராதுன்னு நினைக்கிறேன்ல. அவ்வளவுக்கு புல்செடியில புல்லு புதர்ல போய் மாட்டிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கிரீன் சின்ன சின்ன ஃபிஷ் இது வந்து உட்காந்து ரொம்ப முக்கியம். இது வீடியோ இது காமிங்க சார். கொஞ்சம் इसमें क्या क्या है? फिश போது எல்லா இடத்துலயும் இருக்கு பவளப்பாறைகள். அந்த எலிபெண்டால இல்ல நம்ம ஃபங்கஸ் புதிய ஒரு இடத்துல வந்து கோரல் ஐலண்ட்லயே ஒரு இடம் இருக்காம். இந்த இடத்துல வந்து இதே மாதிரி எதுவுமே போல போட் பிளேயர்ல மட்டும் இருந்து அங்க இருந்தே ஒரு நாள் ட்ரிப் வழியா கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் இந்த கோரல்லாம் அவங்க பாத்துருக்காங்க. சோ எல்லாம் நிறைய இடத்துல கோரல் இருக்கு அந்தமான்ல.
அடுத்த நாள் வந்து நாங்க நீல ஐலாண்டுன்னு ஒரு அதோட இடம் போட்டோம். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அதோட அடுத்த நாள் வந்தோம். வந்து அன்னைக்கு நீல மதியானமே வந்துட்டோம். அதனால திருப்பியும் நாங்க ராதாநகர் பீச்சுக்கு அன்னைக்கு திருப்பி போயிட்டு திருப்பி நீல அன்னைக்கு ஐலாண்ட்ல நாங்க போன ஸ்டே பண்ண இடத்துல பாருங்க, இது வந்து சிட்டுக்குருவி. அங்க இருந்து ஹேவ்லாக்ல இருந்து 1 ஹவர்ல நீல ஐலாண்டு, அதே நாட்டிக்கால தான். அத பெருசு பண்ணுங்க சார். பெருசு பண்ணுமா? நிறைய சிட்டுக்குருவி தெரியுதா? பார்த்தோம். சிட்டுக்குருவி ஒண்ணுமே தெரியலைங்க சார். நீல ஐலாண்ட்ல நிறைய சிட்டுக்குருவி இருந்தது. தெரியுதா? இல்ல சார், அது நீ அந்த ஃபைல் தான் தெரியுது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கும் சார். அட்டாச் பண்ணாம குருவி பார்க்க சொன்னா எப்படி சார் பாக்குறது? இப்ப தெரியுதா? தெரியுதா? நிறைய சிட்டுக்குருவி பார்த்தோம். நல்ல சிட்டுக்குருவி நாங்க ரொம்ப நாள் போஸ்ட் பண்ணி இது பண்ணி சிட்டுக்குருவி பார்த்தோம். நிறைய இருந்தது அந்த இடத்துல நீல ஐலாண்ட்ல. நாங்க தங்கி இதுதான் பியூட்டி. நம்ம சாரோட நாராயணமூர்த்தி சார் சூப்பர். மறக்கும் போது எடுத்த போட்டோ. இதெல்லாம் ரொம்ப ரேர் இது மேடம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி போட்டோஸ்லாம். கண்டிப்பா சார். இது அங்க நீல ஐலாண்ட்ல இறங்கணும்னு எடுத்தது. அதுல நான் இன்னொன்னு எடுத்தேன். அது ஆக்சுவலா வந்து அதுல வந்து அந்த குருவியை இன்னும் ஒரு ரவுண்ட் போடுங்க சார். இந்த வரேன் செகண்ட் நான் ஒரு பிரமாதமான புறா ஒண்ணு இருந்ததா சார் அதுல? ரவுண்ட் போட சொன்னா போட்டுருவாரு ராம சார். சார் அது ஒரு புறா பேக் சைடு ஒன்று இருந்தது. என்ன சார்? இந்த புறாவுடைய பேக் சைடு ஒன்று இருக்கும்போது ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சது இல்ல ஒரு போட்டோல. எடுத்து வச்சாரா தெரியல. எந்த புறா பேக் சைடு? 424. இது இல்ல இல்ல இது இல்ல. இது வந்து நான் ஜஸ்ட் சும்மா எடுத்த வீடியோ. அதாவது பின் பக்கம் வந்து இந்த சிறகை விரிக்கும் போது ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சது இல்ல. புறால எடுத்தது நீங்க? புறா எடுத்தது. அது வந்து அது தனியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இதுலயே தான் இருக்கும் சார். இல்ல அது வந்து இதுல இருக்கு, வுட் ஃபேக்டரி சார். அது வந்து இது இவங்க வுட் ஃபேக்டரி. ஆமா, வுட் ஃபேக்டரி. சரி, வரும். இது வந்து நீல ஐலாண்ட்ல நம்ம நீல ஐலாண்ட்ல அன்னைக்கு இருந்தோம். அந்த இடத்துல லக்ஷ்மன்பூர் பீச் பாப்போம். ஈவினிங் வந்து ஆனா நீல ஐலாண்ட்ல வந்து ஸ்டே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா எங்களுக்கு தெரியல, நாங்க சொன்னபடி நாங்க போயிட்டோம். ஆனா கொஞ்சம் இல்ல, அது என்ன பிரச்சனைன்னா நமக்கு அந்த போட்டிங் டைமிங் எல்லாம் பிரச்சனை. காலையில தான் போட் எடுக்கிறான். பக்காவா பிளான் 2 பண்ணி மணிக்கெல்லாம் வந்துடணும்ன்றாங்க. அந்த மாதிரி எங்களை கூட்டு போகும்போதே நாங்க ஒரு 11 மணிக்கு அங்க போகும்போதே எங்களுக்கு அந்த ஒரு டே வேஸ்டா போச்சு. அதுதான் அன்னைக்கு திருப்பி ஈவினிங் வந்து அந்த லக்ஷ்மன்பூர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு போனோம். அங்கதான் வந்து சூப்பரான சன்செட்டிங் பார்த்தோம். அன்னைக்கு சூப்பரா இருந்தது. அதுதான் ஆசை தீர போட்டோ எடுத்தது. நல்ல போட்டோ எடுத்தாங்க, நல்ல வாக் பண்ணாங்க எல்லாருமே அன்னைக்கு. அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அங்க எடுத்தது எல்லாமே. இந்த இடம் நாங்க போகும்போது இப்படி இருந்தது. கொஞ்ச நேரத்துல இது ஃபுல்லா தண்ணியில போயிடுச்சு. பீச்ல போகும்போது இப்படிதான் இருந்தது. சார் என்ன போட்டோ ஜூம் பண்ணல, நீங்க ஓபன் பண்ணல? ஓபன் பண்ணுறோம் சார். வரலையா அது? இது எல்லாமே லக்ஷ்மன்பூர் பீச். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. அப்படியே பண்ணிட்டேன். இந்த இடம் தான். இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பாறைங்க எல்லாம் பாறையா இருந்தது. இது ஓரமா தான் நடந்து போனோம். ஆனா கொஞ்ச நேரத்துல இதெல்லாமே தண்ணி, கடல் வந்து வந்துருச்சு. அப்படியே தண்ணி வந்துருச்சு ஃபுல்லாவே. அந்த இடத்துல எடுத்த போட்டோங்க தான் இதெல்லாம். இந்த இந்த மரம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. போட்டோஸ் நிறைய வந்தது.
சாருக்காக இது. வனிதா நிறைய வனிதா மரங்கள் மேடம், வந்து இந்த வனிதா இடத்துல மேடம் பாத்தீங்களா? பழைய நிறைய மரங்கள் கீழே விழுந்துடுச்சு அந்த இடத்துல எல்லாம். ஆனா இது அங்க இன்னும் வந்து ரொம்ப அருமையான அருமையான சன்செட் கிடைச்சது. சன்செட்டிங், நிறைய போட்டோ எடுத்தோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சூப்பரான சன்செட்டிங். அந்த மண்ல வந்து அந்த மரத்தோட அந்த சில்லி சில்லியா உடைஞ்ச அந்த மர துகள்கள், அந்த சின்ன சின்ன துண்டு துண்டு மரங்கள்லாம் அதோட மணலோட வெள்ளை மணலோட கலந்து பார்க்கும்போது அது ஒரு அழகா இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் நிறைய போட்டோஸ். சார் எவ்வளவு போட்டோ எடுத்தாரு சார். எங்க பாருங்க, நடுவுல ஒரு செல்ஃபி ஒண்ணு எடுக்கிறாங்க பாருங்க. ஆமா, அவரு நடுவுல ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு பாருங்க. போட்டோ பார்த்தாலும் தெரியுது. இத பாருங்க, நடுவுல ஒருத்தர் செல்ஃபி. ஆனா நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் தான் நல்லா வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் இருந்தாங்க. அப்படி ஒன்றும் காலியா இல்ல. ஏன்னா நாங்க போனது வந்து அவுட் ஆஃப் சீசன் தான் சொன்னாங்க. சீசன் இல்லைன்னு சொன்னாங்க. சீசன் முடிஞ்ச டைம்ல வந்து சொன்னாங்க. ஆனாலும் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஃபுல்லா தான் இருந்தது எல்லா இடம். பிரமாதமா இருந்தது. ஆக்சுவலா அன்னைக்கு சன்செட் நல்லா எடுத்தோம். லக்ஷ்மன்பூர் பீச்ல வந்து சன்செட்டிங் சூப்பரா இது சார் தான் எடுத்தாரு. நல்லா இருந்தது இன்னைக்கு ஆக்சுவலா. பாருங்க, இதுதான் பிரமாதமான கிளிக். சார் வந்து ரொம்ப அழகா எடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவலா டே டைம். ஆமா, அந்த லைட்டிங் மட்டும் மாத்தி எடுத்த. இதுதான் ஒரிஜினல் லைட். இதான் ஒரிஜினல் லைட். ஆனா வந்து அத கொஞ்சம் மாத்தி டார்க்கா எடுத்தார் சார். எனக்கு வந்து கன்னியாகுமரியில போனாலும் நம்மளுக்கு சன்ரைஸ் சன்செட்டிங் பார்க்கவே முடியல. இதெல்லாம் ரொம்ப போனாலும் பார்க்கவே முடியல. ஏன்னா ராதா நகர் பீச்லயும் வந்து சன்செட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். 2 டேஸும் பார்த்தோம், எங்களால பார்க்க முடியல. என்னடா நம்மளால பார்க்கவே முடியாது போல நினைச்சேன். ஆனா லக்ஷ்மன்பூர் பீச்ல அது கரெக்டா எல்லாருமே வந்து அந்த சன்செட்டிங் சூப்பரா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பின்னாடி நாங்க இருந்த அந்த சன்செட்டுக்கு பின்னாடி எடுத்த போட்டோ. அந்த மரங்க தான். அங்க இருந்து நடந்து வரும்போது இருட்டுல எடுத்த படம் இது. சார் இது பெயிண்டிங்கா சார்? இதுக்கு முதல்ல போட்டோ மேடம். போட்டோ தான். இதுவா? இல்ல அடுத்தது. இதுவா பெயிண்டிங்கான்னு கேட்டீங்க? அதான். இதெல்லாம் போட்டோ. நான் மொபைல்ல எடுத்த போட்டோ. அப்படிங்களா சார்? ஆமாங்க. உள்ள நிறைய எல்லாமே நான் மொபைல்ல எடுத்த போட்டோஸ் தான். நல்ல இருட்டு இதுல வெளிச்சம் கொஞ்சம் இருந்த வெளிச்சத்துல எடுத்த போட்டோ. ஆனா வந்து அந்த நல்ல லாங் வாக் தான். அதுவும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் அது. பீச் ஓரம். இது என்ன தெரியுதா? வழியாக நல்லா இது பண்ணிருக்காங்க. இது என்ன தெரியுதா? யாருன்னா கண்டுபிடிச்சீங்களா? நடுவுல ஒரு பறவை மாதிரி இருக்கு. இல்ல. தெரியுதா இப்போ? அதேதான். புளியம்பழம். பழமேதான். ஜூம் பண்ணி எடுத்தது. அழகா எடுத்தோம் நாங்க. மரம் தெரியுமா அந்த லக்ஷ்மன்பூர் பீச்ல? இது என்ன பெருசா இருக்குங்களா இந்த புளியம்பழம்? ஏன் சார்? இல்ல சாதாரண சைஸ் தான். நாங்க ஜூம் பண்ணி காட்டுறோம். நீல ஐலாண்ட் வந்து டோட்டலாவே 8 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க இருக்கிற இடமே. டோட்டலா அந்த நீல ஐலாண்ட்ல வந்து இறங்கின இடம் அந்த பீச்ல வந்து அந்த இடத்துல தான் இறங்குனதே. வந்து இறங்கின இடம் இறங்குனதே அந்த லக்ஷ்மன்பூர் பீச்ல. அந்த இடத்துல ஒரு பக்கம் பீச்சை போட்டுட்டாங்க. 8 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. இந்த இடத்துலயும் கடல் வந்து நல்லா உள்வாங்கி போகுது. அப்பவே நாங்க பார்த்து இருக்கும் போது இது வந்து ராதாநகர் இல்ல நீல லக்ஷ்மன்பூர் பீச். மக்கள்லாம் ஆஞ்சி உட்கார்ந்துட்டாங்க. நாங்க தான் கேமரா எடுத்து அலைஞ்சோம். சார் வந்து பெரிய விஷயம்தான். ஃபுல்லு கேமரா வச்சுக்கிட்டு அதை அவ்வளவு வெயிட்ட மாட்டிக்கிட்டு ஃபுல் டே நல்லா பண்ணாங்க. இதுல முக்கியமான ஒரு இடம் வரும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டே நீல ஐலாண்ட்ல அந்த லக்ஷ்மன்பூர் பீச்ல சன்செட்டிங் முடிஞ்ச உடனே நாங்க போயிட்டோம். மறுநாள் வந்து திருப்பி எங்களை நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு இடம் கூட்டு போறேன்னாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது காலையில வந்து அந்த லக்ஷ்மன்பூர் பீச்லயே திருப்பி ஒரு 1 hour 2 hour நாங்க வேஸ்டா தான் உட்காந்துட்டு இருந்தோம். பீச் உள்வாங்கிறத தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த பீச் உள்வாங்கினாதான் அந்த நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துக்கே எங்களால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல கடல் உள்வாங்கின பின்னர் நாங்க அது உள்ள நடந்து போயிட்டு ஃபுல் கோரல்ஸ
அங்கங்க தண்ணி கடல் உள்வாங்கின பின்னர் அந்த பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற தண்ணியில கோரல்ஸ் நிறைய இருக்கு. விதவிதமான கோரல்ஸ லைவா பார்த்தோம். அதான் நீங்க இருக்கிறதுலயே அந்தமான்ல சூப்பரான இடம் இதுதான். ரொம்ப ரொம்ப எனக்கு என்ஜாய் பண்ணது. தெரியுதுங்களா? கோரல் தெரியுதுங்களா? இதெல்லாம் கோரல். கீழே இந்த படம் தெரியுதா சார்? தெரியுது. இது எல்லாமே கோரல். பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு கோரலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பேர். இதெல்லாம் கேரட் கோரல், கேரட் மாதிரி மேல இருக்கிறதெல்லாம் கேரட் கோரல் இருக்கு. தான். இது வந்து லயன் கோரல், டைகர் ஏதோ சொல்லிட்டான், அந்த மாதிரி சொல்லிட்டான். நிறைய அந்த பையன் இது ஒரு இது ஒரு பூச்சி. அந்த கடல் பாய்சனஸ் இன்செக்ட். இந்த பூச்சி வந்து அந்த முள்ளு வந்து பட்டுச்சுன்னா டேஞ்சரா பட்டா. இந்த பூச்சியோட முள்ளு இது ஒரு 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 ஆக்சுவலா இது ஒரு வகையான இனம். அதுல கடல் வாழ் உயிரினம். இது வந்து ஃபிஷ் நிறைய எடுத்தோம். இது வந்து சார் அங்க கருப்பா ஒண்ணு இருக்குதா? அங்க ப்ளூ கலர் இருக்குல்ல. இது எல்லாமே கடல் உள்வாங்கின பின்னர் நாங்க அந்த கடல் குக்கும்பர் இல்ல சார். இது சீ குக்கும்பர் இல்ல சார். இது வந்து இது சார். இது சீ குக்கும்பர் இல்ல இது வேற. அது வேற. நான் காமிக்கிறேன் பாரு. சார் கடல் வந்து உள்வாங்கினதுக்கு அப்புறம் திருப்ப ஃபிஷ் எல்லாம் இங்க இருக்குமா? அது கூட போயிடாது. சின்ன சின்ன பள்ளம் இருக்கு. அந்த கடல் உள்வாங்கின பின்னர் பிளாட் ஏரியா இல்லப்பா, பாறைகள் தானே இருக்கு அந்த ஏரியா ஃபுல்லா. அந்த பாறைகள் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில இருக்கிறது தான் இது. பாதி வந்து கடலோட அடிச்சுக்கிட்டு கடல்ல போனது போக மிச்சம் மீதி இருக்கிறது. ஆனா கோரல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு நிறைய. அந்த பாறைகளோட இருக்கிற கோரல்ஸ் நிறைய இருக்கு உள்ள. இதுதான் சீ குக்கும்பர். இதான் சீ குக்கும்பர். காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு வகையான பூச்சி. ஆக்சுவலா பார்த்தா சும்மா கல்லு மாதிரி தெரியுது. கல்லு மாதிரி இருக்கு. நான் வீடியோ இருக்கு. இதெல்லாம் கோரல் தாங்க. இதெல்லாம் கோரல்ஸ்ங்க. ஃபுல்லா தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்க்க லைவ்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கு. இது எல்லாமே கோரல்ஸ். இதெல்லாம் கோரல்ஸ். இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபிஷ் அக்வாரியத்துல இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல இருக்குது ஃபிஷ். இதெல்லாம் கொண்டு வந்து அதுல வச்சிருக்காங்க அக்வாரியத்துல. இதுதான் அந்த நேச்சுரல் பிரிட்ஜ். அந்த நேச்சுரல் பிரிட்ஜ்ன்ற இடம். இது ஒரு கோரல் தாங்க. இது ஒரு கோரல். நம்ம பிரெயின் கோமர் என்னன்னா மஷ்ரூம் கோரல். பண்ற பாருங்க. இது ஜூம் பண்ற பாருங்க. வீடியோ பாருங்க. இது கோரல் தாங்க. கோரல் இதான் சார். இதை விட என்ன கிளியர் போட்டோ ஒண்ணு இருக்கு பாருங்க. ப்ளூல ஒண்ணு இருக்குது இல்ல, ரொம்ப அழகான ப்ளூ தெரியுதுங்களா? அப்படியே வளருமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. சின்னதாவும் இருக்கு, இது பெருசாவும் இருக்கு. நிறைய வளர்ந்ததும் இருக்கு, வளராம இருக்கிறதும் நிறைய இருக்கு. இது ஜூம் பண்ணலாமா சார்? இல்ல, அடுத்தது போங்க. இதுதான் நினைக்கிறேன். அடுத்தா போ சொல்றீங்க? ஆமாமா, இன்னும் பெட்டரா இருக்கு பாருங்க. இதுவா? இல்ல அதுதான். அதான் முன்னாடி பார்த்துதான். இது பாத்தீங்களா? எல்லாமே கோரல்ஸ் தான். அந்த வடிவம் எப்படி இருக்கு பாருங்க. நேச்சுரலா என்னவோ கட்டின மாதிரி இல்ல. கைடு வச்சுட்டு தான் போனா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணான். இது வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன் நானு. இருக்கு நிறைய கோரல்ஸ், வெரைட்டி ஆஃப் கோரல்ஸ் சொன்னா. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கு பாருங்க. இது சீ குக்கும்பருங்க. இதுவும் சின்னதாவும் இருந்தது, பெருசாவும் இருந்தது. இதுல லைட்டா ஷேக்கிங் இருக்குங்க அதுல. இதெல்லாம் பிரெயின் கோரல். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டாங்க. காலிஃபிளவர் கோரல், மஷ்ரூம் கோரல், என்னத்துக்கு சொன்னாங்க. இது எல்லாமே கோரல் தான். அந்த மீன் பாருங்க, ஒரு மீன் கலர் மீன் பாருங்க, பச்சை. நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். அற்புதமா இருந்தது கலர் ஃபிஷ். ரொம்ப நல்லா வீடியோ இருக்கு, நான் போடுறேன். ஆக்சுவலி நல்ல ரொம்ப தூரம் நாங்க வாக் பண்ணி வந்து தெரியுதுங்களா? இப்ப எப்படி இருக்கு பாருங்க கல்யாணி. இந்த மாதிரியான இருக்கிற இந்த பேலன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற தண்ணியில தான் அந்த இருக்கிற மிச்ச மீதி இருக்கிற தண்ணி பாருங்க. தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க இந்த முனையில. லெஃப்ட் சைடு கார்னர்ல. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா போக முடியாது. இங்க
இது இது பாருங்க, இது பாம்பு மாதிரி இருக்குல்ல, இது ஒரு வகையான பூச்சி இனம். இது இது வந்து மூச்சு விடும்போது தெரியும் நல்லா. இது வந்து ஒரு பூச்சி அது சுருங்கிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது மேல இருக்கு, அது இது வாய். அது இங்க இங்க இருக்கு பாருங்க, இது இது அதனுடைய உடம்பு தான். அது இந்த பாறை மாதிரி தெரியுதுல்ல, உடம்பு தான் அது. ஆக்சுவலா இதன உடம்பு இந்த கலரோடவே மிக்ஸ் ஆயிருக்கு அது. ஆக்சுவலா இது ஒரு பூச்சி இனம். இது இன்னொரு கலர்ல கூட இருந்தது, காமிக்கிற மாதிரி. இதெல்லாம் கோரல் தான், இதெல்லாம் கோரல் தான். தெரியுது பாருங்க, இப்ப கோரல் நல்லா பெருசு பெருசா வளரும் போது இன்னும் நல்லா பெருசு பெருசா ஆயிடுது. இதெல்லாமே நாங்க நடந்ததுதான். இது ஒரு கலர்ல இருக்கு பாருங்க, இங்க ஒரு கலர் இருக்கு, நிறைய இருந்தது. இது இது எல்லாமே கோரல் தாங்க. கலர் ஒரு வயலட் கலர்ல ஒரு கோரல் இருந்தது சார். அது இருக்கு, இதை காமிக்கிறேன் சார். இது இல்ல, வரும் வரும். எல்லாமே நிறைய இருந்தது பாருங்க. இதெல்லாம் வளரும் போல, வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ன்றாங்க. ஆனா எல்லாமே கோரல்ஸ் தான். எல்லாமே கோரல் தான். இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல இருக்குது, காஞ்சி சில இடங்கள். அதான் கரெக்டா அந்த 2 மணி 3 மணிக்கு மேல அந்த தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துடும் போல. இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கோரல்ஸ் தான். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள அந்த அந்த இந்த கூட்டிக்கு போயிட்டு எல்லாரையும் ஃபிஷ், கம்ப்ளீட்டா ஃபிஷ், கம்ப்ளீட்டா ஃபிஷ். இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் அந்த இடத்துல எலிஃபென்டா பீச்ல அந்த சப்மரைன்ல பாக்கிறதுக்கு 3500 கேட்டது. இது நாம நேச்சுரலா பார்த்தோம். 1500 கொடுத்து அந்த நாங்க அந்த மிரர் போட்ல பாத்துட்டு வந்தத இப்ப லைவாவே நாங்க நடந்து போய் பார்த்தோம். அதுதான் இது. அவனுக்கு கைடுக்கு டோட்டலா 500 ரூபீஸ். டோட்டல் இல்ல, 1500 ரூபாய் கொடுத்தோம். 1500 கொடுத்தோம். இது முதல்ல பார்த்தோம்ல, அந்த வாய் மாதிரி காமிச்சேன்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எல்லாமே கோரல் தாங்க. எல்லாமே உயிருள்ள அந்த கோரல். பூச்சி இனம் தான் இது. இருக்கு பாருங்க, முதல்ல காமிச்சோம்ல கிரீன்ல இருந்தது இல்லையா, அதே ஸ்பீசிஸ் தான் அது. இருக்கு பாருங்க. அது பெருசா தெரிஞ்சு இது குட்டியா தெரியுது. ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது ரொம்ப பெருசு இல்ல, அது ஒவ்வொரு சைஸ் தான். சைஸ் இருக்குல, ஒவ்வொருக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்குல. இது அதுதான் சைஸ் தான். எல்லாமே சுத்தி இருக்குது, எல்லாமே கோரல் தான். கோரல். இந்த கோரல்ஸ வந்து இப்ப தெரியுதுங்களா, தனித்தனியா கல்யாணி தெரியுதுங்களா? இந்த இடம் தான் அது. இப்ப நம்ம பார்த்து க்ளோஸ் அப்பா பார்த்த இடம் இதுதான். பாத்துக்கோங்க, இந்த தேங்கி இருக்கிற தண்ணியில தான் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். இந்த ஈரமா இருக்கு பாருங்க, அது வரைக்கும் தண்ணி வருமா நைட்ல. இந்த இடம் தான் இப்ப தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கு கூட்டு இந்த இடத்துலதான் சுத்தி தண்ணி தேங்கி இருக்கா, இதுலதான் காமிச்சாங்க. அது ஏதோ யாரோ மைக் இருக்கு, மியூட் பண்ணிருக்காங்க. இந்த இடம் தான் சுத்தி சுத்தி காமிச்சான். அதனுடைய இது இந்த மரங்கள் இருக்கு. இதுதான் நேச்சுரல் பிரிட்ஜ்னு, அதுதான் அந்த ஒரு இடத்து. இதுதான் இத பாருங்க, இதுதான் நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். தண்ணி வருமா, தண்ணி நிக்குது பாருங்க. இந்த இடத்துல தான் காமிச்சது, நம்ம பார்த்ததெல்லாம் கோரல் பார்த்ததெல்லாம். இந்த இடம் போறதுக்கு தான் இது பீச்ல அங்க எடுத்த போட்டோ. அவன் வந்து தனியா செப்பல் கொடுத்துடுறான் அந்த இடத்துல, அந்த பீச்ல இறங்கும் போதே போறதுக்காக, வழுக்க போகுது அப்படின்றதுக்காக. அவங்க இதான் நடந்து வர வழி. ஆக்சுவலா அந்த இடம், அதாவது நாங்க திரும்பி போறோம். ஆக்சுவலா நடந்து வரும்போது இந்த இடம் கடந்துதான் அந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து காஞ்ச இடம், இங்கெல்லாம் தண்ணி கிடையாது. இது இப்ப தெரியுதுங்களா, நடந்து வந்த இடத்தோட இதுலதான் தண்ணி தங்கினா, தண்ணி தேங்கிச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. கடலுக்கு முன்னாடி இப்படி இருப்பேன். இதெல்லாம் தண்ணி ஒரு டைமுக்கு அப்புறம் தண்ணி உள்ள வருது. இந்த இடம்லாம் கடல் உள்ள வரும். இது பாதி இடம் வரும், பாதி இடம் காஞ்சிருக்கு. ஆக்சுவலா அதனால தண்ணி வராதனால நல்லா காஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு தான் வந்தோம் நாங்க. மக்கள் தான் நிக்கிறாங்க பாருங்க, அங்க இருந்து தான் வந்தோம். அவ்வளவுதான். இதனுடைய வீடியோஸ் சிலது இருக்கு, நம்ம பார்க்கலாம். நீல ஐலாண்ட். ஓகே, நம்ம அந்த வீடியோஸ் பார்ப்போமா? டைம் ஆயிடுச்சு, சில வீடியோ டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் போகணும்னு நினைக்கவே இல்லை நான். ஆக்சுவலி
திருப்பி எல்லாம் 7 மணிக்கு உட்காரணும். மாலத்தி வந்து எழுதி வச்சு படிக்கிறீங்களோன்னு டவுட். இல்லப்பா இல்லப்பா சும்மா சொல்றேன். இந்த வீடியோ பாருங்க. पिंक कलर का कॉलीफ्लावर कॉर्न। कॉलीफ्लावर में कलर 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 होता है बहुत सारे अलग कलर। यहाँ पे देख लीजिए येलो दिख रहा है आपको, यहाँ येलो येलो इसको बोलते हैं स्पॉन्ज कॉर्न। स्पॉन्ज कॉर्न स्पॉन्ज एकदम सॉफ्ट रहेगा केक का तरह। स्पॉन्ज 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 कोई भी एक बंदा टच करके देख सकते हैं। येलो को येलो देख लीजिए मतलब इसका वो भी सॉफ्ट रहेगा देखिए। அது என்ன கலர் பாரு அந்த ஃபிஷ் टच பண்ணுங்க येलो जैसा को पता नहीं चलेगा कैसे கையை கடிக்கும் சார்। डरने वाला बात नहीं ऐसे नहीं इसको डरा रहे हैं। ஸ்பாஞ்ச் இல்ல சார் அவ்வளவுதான் சார் வேற ஒண்ணும் இல்ல ஸ்பாஞ்சுக்காக அவன் கையை வச்சு தான் சாஃப்ட்னஸ் का காமிங்க। இந்த இடத்துக்கு என்னால வர தெரியல। कुछ अंदर आता है चाहते हैं कि ये मशरूम कॉर्न பாத்துட்டு போன ஒரு பையன் கோரல வந்து உள்ள கோரல பேக் பண்ணி வெளியில எடுத்துட்டு வந்துக்கிறான்। வீடியோ மாலதி வீடியோலயும் வால்யூம் வருதுப்பா, நீங்க பேசுறதும் வால்யூம் வருது। வெறும் கடல் சிப்பி எடுத்துட்டு போனாலும் தூக்கி போடுறானா, கோரல் எடுத்துட்டு போனா அவ்வளவுதான்। உங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க இவங்களுக்கு। இவங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க நமக்கு என்ன போனதுக்கு ஒரு சரியான காரியம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க। இல்ல பாருங்க இதெல்லாம் எடுத்து உள்ள போடுறோம் சார்। இங்க ஒரு கடல் வெள்ளீர் இருக்கு பாருங்க, சீ குக்கும்பர் நீல விட மாட்டேன் சார்। அடுத்த மாதம் வந்தா நீங்க தான் சார் கைடு। இது சீ குக்கும்பர்। என்ன சொல்ல வந்தேன்னா அந்த கோரலை வந்து யாரும் கொண்டு வரக்கூடாதான் வெளியில। ஒரு பையன் வந்து வெளியில கொண்டு வந்துட்டானா, அவங்க செக் பண்ணி அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க, இல்லைன்னா வந்து ஃபைன் பண்ணிடுவாங்கன்னா, ஜெயில கூட போடுவாங்களாம் அந்த மாதிரி கோரலை எடுத்துட்டு போனாங்கன்னா। கவர்மெண்ட் தான் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த கோரல்ஸ் எடுக்குமா। அந்த தண்ணிக்குள்ள ஒரு ப்ளூ ஃபிஷ், அது ரொம்ப அழகா இருந்துச்சு। ஆமா நிறைய கலர்ல இருக்கு, ப்ளூ ரொம்ப நல்லா இருந்தது। ஆனா பெருசாயிட்ட பின்னர் அது மாதிரி தெரியுமா, அதெல்லாம் பெருசாயிட்டு இது இன்னொரு வீடியோ இங்க பாருங்க, தெரியுது பாருங்க என்னங்கிறது தெரியாம பார்த்தோம், இப்ப தெரியுது அவ்வளவுதான்। ஒண்ணும் இல்ல சார், இங்க முன்னாடி கூட்டினது தான் அங்க குத்துருக்க மாட்டேன் துட்டு, அதுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இது ஒரு 1500 முடிஞ்சிருக்கும்। இங்க பாரு இந்த இடத்துல கீழே ஆரஞ்சு கலர்ல என்ன ஃபிங்கர் இருக்கு கீழே। அது ஒண்ணும் இல்ல, இந்த கலர் தான்। वहाँ पे येलो कलर की फिश देख सकते हैं, इसको बटरफ्लाई फिश कोरल का अंदर சார் அங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒன்னு இருக்கு பாருங்க। ஆமா ஆமா ஆமா, ஒரு yellow கலர் ஃபிஷ் இருக்கு போகுது பாருங்க, yellow கலர்। அதான் அது இதுதான் ஆக்ஸிஜன் கலர் பூந்து விளையாடுது அது। वो जो लाल वाला जो है वो क्या है? रेड कलर। இதெல்லாம் கடலுக்குள்ள போனது போக மிச்சம் இருக்குது। இப்ப ஃபிஷ் தண்ணி வந்துரும் பாது, ஃபிஷ் கோரெல்லாம் அப்படியே இருக்கும், ஃபிஷ் மட்டும் போயிட்டது போக மீதி வந்துரும்। ஆனா வாட்டர் கிளீனா இருக்கு। बाहर बाहर अंदर चला இல்ல இது கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லு, அது அது ஒன்று போய் अंदर चला गया। सबने देखा रेड वाला अंदर से रेड राउंड அத பாரு வெளில வருது பாரு அந்த இடத்துல, அந்த வருது வரனால அந்த கிரீனுக்கு மேல எல்லோ பாத்த 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 இந்த இடத்துல பாத்த அதான் அந்த வருது பாரு, வருது பாரு தெரியுதா? 2 3 இருக்கு சார், 2 3 இருக்கு, 2 3 இருக்கு। இந்த வெளில வந்துச்சு பாருங்க, எட்டி பாக்குது, கும்பலுக்கு நோனு உள்ள போயிடுது, உள்ளார தான் இருக்கும் போல அது சார் வெளில வருது பாருங்க சார், வெளில வந்துச்சு பாருங்க। அந்த பக்கம் சார் உள்ளே இருக்கு சார் இது। இது ஒயிட் ஃபிங்கர் கோரலாம், அது கிரீன் ஃபிங்கர்। சார் அங்க இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்றாங்க சார்? நாராயணன் சார் சொல்லுங்க। 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட்டோ எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம்। சரி சரி சரி, அது மத்ததெல்லாம் நம்ம மத்த விட்டதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம், டைம் ஆகும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார்। இவரு முருகேஷ் பாண்டியன் சார் எதை கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? இது பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க?
இல்ல சார் பிளாஸ்டிக் பொல்யூஷன்லாம் ஓரளவுக்கு அங்க ஒன்றும் பெருசா இது இல்ல, பிளாஸ்டிக்லாம் ஒன்றும் இல்ல சார், அங்க ஒரு நல்லா இருக்கு, எல்லாம் மேனேஜ் பண்றாங்க hygiene மேனேஜ் இருக்கு. பண்றாங்க பண்றாங்க. மேனேஜ் பண்றாங்க. அதாவது இந்த விக்கிறவன் கூட, இந்த ஐஸ்கிரீம் விக்கிறவன் கூட அந்த கப் இருந்ததுன்னா அவனே வாங்கி பைக்குள்ள போட்டுக்கிறான். ஓஹோ. அந்த மாதிரி தாங்க. வாங்கினாங்க சார், ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அந்த பேப்பரை எடுத்து அவனே உள்ள போட்டுக்கிறான். வாங்கினாங்க பேப்பரை கொடுக்க சொல்லி வாங்கி அவனே போட்டுக்கிறான். ரத்மா மேடம் எதனா சொல்றீங்களா? அது அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும் அது பண்ண போட்டோஸ் மட்டும் இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்க. இல்ல அது ஒன்றும் பெருசா இல்ல, பூராவே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு வீட்லயும் அவங்க பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஆபீஸ்ல நம்ம பேசுவோம் சார். ஆக்சுவலா இன்னொரு நாள் இது வந்து இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்கு, அதை எடுத்துட்டு இன்னொரு நாள் உட்காந்து பேசுவோம் நம்ம. மகிழ்ச்சி. பத்மா மேடம் எதனா சொல்றீங்களா? நீங்க பாத்தீங்களா அந்த இடம்? இல்ல போல. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பாப்போம் அடுத்த செஷன் என்னைக்குன்றதை டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ரோஸ் ஐலாண்ட் இருக்கு, வுட் ஃபேக்டரி இருக்கு, ரோஸ் ஐலாண்ட் இருக்கு. நம்ம நிறைய இருக்கு. இதுலயே சில வீடியோஸ்லாம் இருக்கு, நான் எடுத்து வைக்கிறேன் தனியா. சரி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், வெரி நைஸ். தேங்க்யூ சேவா. தேங்க்யூ சேவா. தேங்க்யூ. மேடம் எப்படி இருக்கீங்க? அனிதா மேடம் எப்படி இருக்கீங்க? ரவிச்சந்திரன் சார் எப்படி இருக்கீங்க?